நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி கிருபையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிற மகத்துவமான தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய மகாபெரிய மகிமை எங்களை சுற்றிலும் பிரகாசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வழியை எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய கிருபையின் நிழல்களை எங்களுக்கு விளக்கி காட்டியருளும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையில நிற்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர், எந்த நிலையை நாங்கள் பிடித்து கொண்டிருக்க வேண்டும், இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு விஷயமும் உடைய வாழ்க்கையும் உடைய எதிர்காலத்தையும் முற்றிலுமாக மாற்றி அமைப்பதாக இந்த கிருபை எங்களோடு இருப்பதாக இந்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். The calling of humankind, மனித இனத்தினுடைய காலிங், மனிதனுடைய ஒரிஜினல் அழைப்பு, நம்ம விழுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரிஜினலுடைய நிலைப்பாட்டுக்கு நம்ம திருப்பி போகிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களோடு இணைந்து கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்மளுடைய திட்டத்தை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வேணாலும் நம்ம ஜெபம் பண்ண ஒரு வழக்கம் நமக்கு உண்டு. ஆனா ஆண்டவர் விழுந்து போன தன்மைக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு மனித இனத்தை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அவர் உண்மையாகவே வச்சிருந்த ஒரிஜினல் டெஸ்டினி, ஒரிஜினல் ஸ்க்ரோல், ஒரிஜினல் அழைப்புக்குள்ளாக நம்மளை இணைச்சி அதுல நடக்கிறதுக்கான காலங்கள்ல ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா நம்மகிட்ட பேசி கொண்டிருக்கிறாங்க, சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நோட், ஒரு பேப்பர் ஒன்று பக்கத்துல வச்சுட்டு, ஒரு பென் பக்கத்துல வச்சுட்டு வேகமா சொல்ற சில விஷயங்கள் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணிட்டே வாங்க. அது உடனே புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, புரிஞ்ச ரொம்ப நல்லது. அப்படியே அதை எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நீங்க அதை உங்களுடைய நோட்ஸ் நீங்க ரிட்டர்ன் திருப்பி வாசிக்கும் பொழுது அது மொத்தமா ஒரு வகையா புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு சில காரியங்கள், கொஞ்சம் விஷயங்கள், சில உண்மையான விஷயங்கள், ஆண்டவர் வச்சிருக்கிற அழகான நம்மளுக்காக நடக்கிறதுக்காக, நம்ம அதில் வாக் பண்றதுக்காக வச்சிருக்கிற சில விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். சில ரகசியங்களை நம்ம புரிய போறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஆண்டவர் வழி நடத்திட்டு, நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிற வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். மனிதனுடைய உண்மையான அழைப்பு, ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 1:28 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஹேவ் டொமினியன். என்னன்னா, சமுத்திரத்தின் மச்சங்கள் மேல, ஆகாயத்து பறவைகள் மேல, பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகள் மேல, எல்லாத்துக்கும் மேல ஆண்டு கொள்ளுங்கள். ஹேவ் டொமினியன். சோ இந்த ஆண்டவர் கொடுத்திருக்க நம்மளுக்கு அழைப்பு என்னன்னா, எல்லா எலமெண்ட்ஸ், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு மேலேயும், சகல எலமெண்ட்டுக்கு மேலேயும் ஆண்டவர் டொமினியன் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜீசஸ் வாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு வரோம். ஜீசஸ் வாக் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அதிகமா வாக் பண்ணாங்க. ஆவி அப்படிங்கிற ஒரு மண்டலம், ஆவிக்குரிய உலகத்துக்கு மேலே ஆண்டவர் ஆளுகை பண்ணாங்க. டெத் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மேல ஆளுகை பண்ணாங்க. லைஃப்ங்கிற ஃபேக்டருக்கு மேல ஆளுகை பண்ணாங்க. எல்லாத்துக்கு மேல ஆண்டவர் ஆளுகை பண்ணியிருந்தாங்க. டிமானிக் ரன் மேலையும், டீமன்ஸ்க்கு மேலேயும், டிமானிக் ரன் மேலேயும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா ஆளுகை பண்ணி, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, சகலத்துக்கு மேல ஆளுகை பண்ணி, எல்லாவற்றையும் பூமியில ரிலீஸ் பண்ணி அல்ல வாக் பண்ற மேண்டேட்ல ஆண்டவர் இருந்தாங்க. இந்த அழைப்பு ஆண்டவர் செகண்ட் ஆடம் அப்படிங்கிற நேச்சர்ல ஆண்டவர் இருக்கிறதுனால, அவருடைய 2ஆம் ஆதாம் அப்படிங்கிற ஒரு நேச்சருக்கு உள்ள இருக்கிற 1ஆம் ஆதாமுடைய நேச்சருக்கு உள்ள இருந்து நம்ம பாவம் செய்யலாம் ஆனோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம 2ஆம் ஆதாம் ஐயா இயேசுடைய நேச்சருக்குள்ள நம்ம போகும்போது இந்த தன்மைகளுக்குள்ளாக, இந்த ஆளுகைக்குள்ளாக, எல்லாவற்றுக்கும் மேல போகிறதுக்கான உண்மையான ஒரு இடம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த டொமினியன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இது ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ். அதாவது only kings have the ability to rule, to have dominion, and not other person. மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம், வெறும் ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம். சோ ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டுல ஆட் பண்ணிக்கலாம் கிங்டம், ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் அதுல வரும். சோ கிங் அப்படிங்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னா, he is someone who rules over powers and authorities rather than people. ராஜா அப்படிங்கிறவன் மனிதர்களை ஆளுகை சேர்க்கிறத காட்டிலும், ராஜா அப்படிங்கிறவன் யார ஆளுகை பண்ணும் அப்படின்னா, பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ் மேல ஆளுகை பண்ணுவான். எல்லாத்துக்கும் மேல ஆளுகை, அதிகாரங்களுக்கு மேலும், அத்தாரிட்டிக்கு மேல, பவர் மேலேயும் அத்தாரிட்டிக்கு மேலே அவங்களுக்கு ஆளுகை இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் இந்த நிலைப்பாட்டுல, இந்த பொசிஷன்ல ஹியூமன் பீயிங்க வச்சு ஒவ்வொன்றுத்துக்கு மேல ஆளுகை பண்ணி, சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, சகலத்தையும் நேர்த்தியா நடத்துக்கிறதுக்கான ஒரிஜினல் பிளான, ஒரிஜினல் மேண்டேட்டை வச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்க யார் அப்படின்னா, அவன் ஆட்டோமேட்டிக்கா he is a vessel, he is a capacitor, or he is a person who has the ability to have the potential to hold powers and authorities. ஒரு மனுஷங்கிறவன் யார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் ஒரு வெசல், ஒரு பாண்டம். என்ன வெசல்னா, பவரும் வல்லமை அதிகாரங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு பயங்கரமான வெசலா இருக்கிறான். he is a doorway and gateway. எல்லா சகலத்தினுடைய ஒவ்வொருத்தையும் ஆளுகை பண்றதுக்கான அந்த டோர்வே கேட்வே அவனுக்கு இருக்குது. he is a mysterious gate. he has the ability to control and manage everything. எல்லாத்துக்கும் மேல ஆளுகை பண்றதுக்கான ஒரு அழகான ஒரு அழைப்பு. சோ ஒரிஜினலான இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரிஜினலான
ஸ்டேட். ஸோ இப்போ சொல்லப்பட்டிருக்கிற இந்த இது எல்லாமே இதோட எல்லாமே வந்து பிஃபோர் ஃபாலன் ஸ்டேட்ல உள்ளது, அதாவது விழுந்து போன தன்மைக்கு முன்னாடி உள்ளது. சோ இப்போ நம்ம வந்து விழுந்து போன தன்மையில இருந்துகிட்டு இங்க இருந்துகிட்டு இதுல இருக்கிற எதையுமே நம்ம வந்து யோசிக்க முடியாது, எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியாது, எதுவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. போன கிளாஸ்ல சில கிளாஸஸ் நம்ம பார்த்ததின்படி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு மெமரி பேட்டர்ன் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும், ஏதாவது ஒன்று ஏற்கனவே ஒரு பிரசிடென்ஸ் ஏதாவது இருக்கணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்தா நம்ம வந்து ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி பின்னாடி போய் எதுவுமே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு மெமரி பேட்டர்ன் வந்து இல்லாததுனால, இல்லாட்டி எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மெமரி பேட்டர்ன் நம்மளுக்கு இல்லாததுனால இதை நம்ம எல்லாம் புரியறதுக்கான சக்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கல. சோ அப்படின்னா நம்ம இந்த விழுந்து போன தன்மையில இந்த இடத்துல நின்று கொண்டு நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியாது, அதை வந்து யோசித்து பார்க்க முடியாது. அப்படியே நம்ம பார்த்தாலும் எப்படி தெரியும் அப்படின்னா இங்க இருந்து பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு ஏலியன் மாதிரியே தெரியும், ஒரு ஏலியன் பவர் மாதிரியே தெரியும். அதெல்லாம் வந்து நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும், அதை வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் மாதிரி இருக்கும், ரொம்ப கம்ப்ளீட்டா புதுசா இருக்கும். சோ இங்க இருந்து பாக்குற கோணம் வந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். என்ன சொல்லிட்டு இருக்க, காற்று மண்டலத்துக்கு மேல ஆளுகை சேர்க்கிறதா, என்ன சொல்லிட்டு இருக்கிற லேண்டுக்கு மேல ஆளுகை சேர்க்கிறதா, என்னத்துக்கு மேல வாட்டர் மேல ஆளுகை சேர்க்கிறதா. இங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, ஒரு அடி கூட மூவ் பண்ண முடிய மாட்டேங்க, நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரிய மாட்டேங்க, நேத்து நடந்ததை மறக்க தெரிய மாட்டேங்க, ஒரே கவலைப்பட்டு இருக்கிறேன், ஒரே கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் மோசமா இந்த இடத்துல விழுந்து போன ஒரு மோட்ல வந்து இருந்துட்டு இருக்கிற என்ன வந்து பார்த்துட்டு எப்படி கம்ப்ளீட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும், அது எப்படி புதுசா இந்த ஆளுகைக்குள்ளெல்லாம் போக முடியும் அப்படின்ட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து ஏலியன் நேச்சரா அது வந்து இருக்கும். ஸோ இந்த டொமினியன் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ண போறோம். இந்த ஒரிஜினலா இதை வந்து ஆளுகை பண்றதுக்கு என்ன ஃபேக்டர் வந்து முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப பேஸான ஃபேக்டர், ரொம்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரீம் லைன்ல நம்ம வந்து போனா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நம்ம கத்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணா மட்டும்தான், யூனியன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருந்தா மட்டும்தான் இதை வந்து டச் பண்ண முடியும், இதை வந்து எடுக்க முடியும். மற்றபடி இந்த இடங்களுக்கு இல்லாட்டி இதை போய் டச் பண்றதுக்கு இல்லாட்டி இது வந்து கொடுக்கப்படுறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கிற நம்ம இயேசுக்குள்ள போயிட்டு இயேசுக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வேற ஆங்கிள் வேற வகையில நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம். சார் இந்த டொமினியன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு வேர்டு ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரத்துல இந்த வேர்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டொமினியன் அப்படிங்கிறதுல என்ன மோட் அதுல வந்து இருக்கும், என்ன ஒரிஜினல் மோட் அதுல வந்து இருக்கும் அப்படின்னா டொமினியன் அப்படின்னு போட்டிருக்குது. அது வந்து ஒரு பர்சன் தான் ஹேண்டில் பண்ண முடியுமா இருக்கும், அது வந்து ஒரு கிங்டம் ஃபார்மேட்டா இருக்கும், ஒரு ரெம் ஃபார்மேட்டா இருக்கும். லிட்டரலி அதுல ஏறி நின்று அதை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உடையதா இருக்கும். ஸோ அப்படின்னா அது ஆக்சுவலா அதனுடைய ஆஸ்பெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல வந்து அது வந்து இதா இருக்கும். The dominion, the original nature of dominion is being a creator. அது வந்து ஒரு கிரியேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரிஜினலா ஆதாமுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பரமண்டல இருக்கிற ஜெபத்துல உள்ள ஒரிஜினல் அழைப்பு தான் ஆதாமுடைய ஒரிஜினல் அழைப்பு, அதாவது ஹியூமன் உடைய ஒரிஜினல் அழைப்பு. நம்முடைய ஒரிஜினல் அழைப்பு எல்லா பரமண்டலத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணும்படியாக, எல்லாருக்கும் தெரியும்படியாக பரமண்டல இருக்கிற ஜெபத்திலே அதை வந்து கோத்து வச்சுட்டாங்க. என்னன்னா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, வேற மண்டலத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யம் வேற ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ல வேற ஒரு இடத்துல இருக்கிற உங்களுடைய ஒரிஜினல் கிங்டம் அது வருவதாக, உங்களுடைய சித்தம் அந்த மண்டலத்துல செய்யப்படுகிறது போல அந்த இடத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஸோ இந்த ஒரிஜினல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து நம்மளுடைய இது. ஸோ இந்த ஆண்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரிஜினலா அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே எடுத்து அந்த ஹெவன்ல இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்து பூமியில வந்து அதை ரிலீஸ் பண்ணு. ஸோ இந்த காலிங் தான் நம்மளுடைய ஒரிஜினலான அழைப்பா இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற பூமியில இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு டைனி ஸ்பேஸா இருக்குது, கேலக்சில டைனி ஸ்பேஸா இருக்கு, மில்கி வேல டைனி ஸ்பேஸா இருக்கு. நான் சும்மா ஒத்தையில இருந்துட்டு இருக்கேன், எனக்கு அங்க ஸ்டார்ஸ் இருக்குது, ஒத்தையில இருந்துட்டு இருக்கிறேன், சும்மா போட்டு சின்னோண்ட இருந்துட்டு இருக்கிறேன், தூரத்துல என்னெல்லாமோ அது வந்து இதாயிட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபால் ஆனனால there is a vast space available to receive the mandates of God. ஏதோ ஒரு விஷயம் ஹைட் ஆயிட்டு இருக்குது. நம்ம இன்னும் பூமியில இருந்தே நம்ம இன்னும் ஓபன் அப் ஆகி பூமியில இருந்தே சில விஷயங்களை நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம வந்து போகிறதுக்கு நம்ம வந்து முடியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாதாரணமா பூமியில இவ்வளோண்டு வாழுகிறதுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு 3 சென்ட் வீட்டுல வாழணும்னு அவசியம் அப்படின்னா அதுதான் எனக்கு போதும் அப்படின்னா நான் 12 சென்ட்ல ஒரு வீடோ இல்லாட்டி 24 சென்ட்ல ஒரு வீடோ கட்ட மாட்டேன். 3 சென்ட் போதும்னா 3 சென்ட் போதும், அவ்வளவுதான். அந்த ஸ்பேஸ்ல தான் நான் வந்து இருப்பேன். ஆனா ஆண்டவர் இவ்வளவு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு
என்ன ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னா there is something beyond everything that we are praying for. நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய யோசனைகளுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஹைடா இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும், அதுல ஜெயிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் பல பல விஷயங்கள் இதாகுது. பைபிளுடைய பெரிய விஷயம் என்னன்னா, it doesn't end with an end, it ends with the beginning. வேதாகமம் எப்படி முடியுது அப்படின்னா, ஒரு ஆரம்பத்துல வந்து முடியுது. அதாவது ஒரு புதிய உலகம், புதிய பூமி, புதிய எருசலேம், அதாவது கேபிட்டல் வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு மோஷன்ல வந்து முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது சஸ்பென்ஸா வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே பைபிள் கிளாஸ்ல நம்ம நிறைய இதை பற்றி பேசிக்கிறோம். பைபிள்ல உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் பாதையில இருந்து நம்ம வந்து சைடு பாதையில போயிட்டோம், சைடு பாதையில இருந்து பைபாஸ் பாதையில இருந்து சைடு பாதையில இருந்து எப்படி மெயின் ரோடுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சைட்ல இருந்து நம்ம டிவியேட் ஆயிட்டோம், பாவத்துல விழுந்துட்டோம், வெளியே போயிட்டோம், எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம ஒரிஜினல் உடைய பாதைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மட்டும் தான் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குமே ஒழிய ஒரிஜினல் பாதையில என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படுத்தப்படாமலே இருக்கும். அதை சொன்னா தாங்க மாட்டீங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கும். சகல சத்தியத்துக்குள்ள நடந்துக்கிற ஆவியானவர் வரும்போது சகல சத்தியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னதுபடி வெளிப்படுத்தல் கடைசியில ஆரம்பத்துல வந்து முடிஞ்சு என்ன இருக்குங்கிறத சஸ்பென்ஸாவே முடிச்சு தொடரும்ங்கிற கதை போட்டு முடிகிற மாதிரியே பைபிள் வந்து எண்டா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் பியாண்ட் அவர் எபிலிட்டி டு காம்ப்ரிஹெண்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டொமினியன் அப்படின்னும் போது இந்த ஆஸ்பெக்டையும் உள்ள ஹேண்டில் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ஓரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் அ நேச்சர் ஆஃப் அ கிரியேட்டர். ஸோ நேச்சர் ஆஃப் த கிரியேட்டர்னு சொல்லும் போது அங்க எல்லோஹிம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து அங்க ரிலீஸ் ஆகும். அதே ஒன்னாவது பாத்தீங்கன்னா தேவன் 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 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். சொல்றதுக்கு டைம் இல்ல, நோட்ஸ்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அசை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்ல வேண்டிய நிறைய கருத்துக்கள் இருக்கனால இந்த இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணும். ஸோ எல்லோஹிம் அப்படிங்கிறது இஸ் a God who is a creator. அந்த கிரியேட்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்றாங்க, சன்னை கிரியேட் பண்றாங்க, அவருடைய லைக்னஸ்லயும் அவருடைய இதுலயும் ஆண்டவர் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுல கிரியேட் பண்ணும்போது எல்லோஹிம் கிரியேட் பண்றதுனால ஒரிஜினல் அந்த நேச்சர் ஆகிய கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்து சாப் ஆகி ஹியூமன் பீயிங்களுடைய கோடிங்ல வந்து இதாகும். ஸோ டொமினியன் அப்படின்னு போகும்போது அவன் வந்து கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் குள்ள அந்த மோடுக்குள்ள இதாகி ஆண்டவருடைய ஹெவன்ல இருக்கிற ஒரிஜினல் வில், ஒரிஜினல் சித்தத்தை அப்படியே எடுத்து பிம்பங்களை எடுத்து அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி அதை அப்படியே ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு மண்டலங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லயும், ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்லயும் அதை வந்து டாப் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ற ஒரு மோடா ஹியூமன் பீயிங்குடைய நேச்சர் வந்து இருந்துகிட்டே இருந்து. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு அது வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹிடன் பிஃபோர் அஸ். எல்லாமே முழுவதுமாக அது ஹைடா இருக்குது. யாருமே இதை வந்து வாக்கிங் பண்ணல. ஏற்கனவே சொன்னது போல அது வந்து ஃபாலன் ஸ்டேட்ல நம்ம வந்து இருந்ததுனால இது எதையும் நம்ம யோசிக்கிறதுக்கான சக்தியே இல்லை. நாளைக்கு நம்ம என்ன தப்பு பண்ண போறோம், நாளைக்கு தப்பு பண்ணலன்னு எப்படி வெளியே வர்றதுக்கு. ஸோ இப்படியே தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற ஒழிய ஒரிஜினல் அழைப்புக்குள்ள யோசிக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு இன்னும் வரவே இல்லை. சொன்னாலும் அது ஏலியன் போல அது வந்து பிறண்டு பேசுற மாதிரி, தப்பா பேசுற மாதிரி நம்மளுக்கு வந்து தோன்ற மாதிரி இவ்வளவு காலம் இருந்துட்டு, இனிமே அப்படி கிடையாது. ஒரு தலைமுறை எழும்பி இதை பிடிக்குது, ஒழுங்கா நடக்க போகுது. ஸோ அதனாலதான் இதை பற்றி நம்ம வந்து பேசுற ஒரு டைம்ல வந்து நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம யோசிக்க முடியல. அடுத்தது இந்த நேச்சர்ல போனாலும் இது எதுவுமே ஓப்பன் அப் ஆகல. இதுல இருக்கிற எந்த ஒரு விஷயங்களும் இதாகல. எல்லாரும் இயேசுக்குள்ள தான் இருக்கிறோம், இயேசுக்குள்ள தான் வாழ்றோம். 2000 வருஷமா தேவனை அறிந்த கூட்டம் வந்து இருந்துட்டு இருக்குது. யாருமே இதுல வாக் பண்ண ஆட்கள் எல்லாமே ஹிடனா சீக்ரெட்டாவே அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. we are yet to walk in it. ஒரு பப்ளிக்கா எல்லாருமே ரிலீஸ் பண்ற மாதிரி, எல்லாருமே பாக்குற மாதிரி ஹேண்டில் பண்ற காலங்கள் வந்து அது வந்து வர்றதா இருக்குது. சரி, இப்போ இதுல வாக் பண்ணாததுக்கான ரீசன் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இல்லாட்டி இந்த வாக் பண்றதுக்கான சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. இப்போ நான் வந்து சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறேன், நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன், என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்படுறேன், எனக்கு சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, நிறைவு வருது, பாவத்துல இருந்து விடுதலை வருது, பிசாசின் இதுல இருந்து கட்டுகள் இருந்து சாபங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை வருது. நான் ரொம்ப ஹாப்பியா லைஃபை நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கேன். உடனே ஆண்டவரை பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குது, சில பயங்கரமான தடப்புடலான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்குது. உடனே நான் செட்டில் ஆகிறேன், என் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஹியூமன் நேச்சர்ல நார்மலா நமக்கு கிடைக்கிற பூமியில நடக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வழிமுறையா அது வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த யூனியன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போறோம். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, நான் சொல்றதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் என் ஜெபங்கள்லாம் கேட்கறாங்க, ஆண்டவருடைய வழிகளை நான் நடக்கிறேன், ஒபீடியன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நார்மலா நம்ம வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மண்டலங்கள்ல இருந்து இங்க டாப் பண்றது, இங்க இருந்து இது ரிலீஸ் ஆகிற இந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு மறைமுகமான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச போறோம். அந்த மேட்ரிக்ஸை பேச போறோம். அந்த மேட்ரிக்ஸோட ஹைடா இருக்கிற ஒரிஜினல் நெட்டை வந்து பேச போறோம். ஒரிஜினல் கோரை பேச போறோம். அந்த விஷயங்கள்
நம்மளை வந்து டேப் பண்ணி உங்க லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு அது உந்துதலா இருக்குது. சரி, இப்போ இங்க இருந்து இந்த இடத்துல இந்த பவர், இங்க இருக்கிற அத்தாரிட்டி, இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் மேல இருக்கிற ஸ்பிரிட் மேல இருக்கிற பவர், டெத் மேல இருக்கிற பவர், லைஃப் மேல இருக்கிற பவர், டிமானிக் ரெம் மேல இருக்கிற பவர், அது மாதிரி ஏஞ்சலிக் ரெம் மேல இருக்கிற பவர். ஏஞ்சலிக் ரெம்மும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஏஞ்சலிக் ரெம்மையும் நம்ம கரங்கள்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஞ்சலிக் ரெம்மையும் கடைசி காலங்கள்ல அதாவது கடைசியில ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு பவரும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா நம்மளை பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஆனா காலங்கள் கழிச்சு ஏஞ்சலிக் ரெம்மையே ஜட்ஜ் பண்ற ஒரு பொசிஷனை ஹியூமன் பீயிங் தூக்கி போய் வைக்க போறாங்க. நாட் எவ்ரிஒன், பட் people who have the ability, people who are overcomers, அதாவது ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொசிஷன்ல போய் அவங்க வந்து ஹேண்டில் ஆவாங்க. சரி, இந்த இடத்துல போய் ஹேண்டில் பண்ற அதோட ஒரிஜினலான ஆஸ்பெக்ட் வந்து என்ன இது இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அண்டர் அ மேண்டேட். ஒரு லா இல்லாட்டி ஒரு ஏற்கனவே பார்த்தபடி சட்டம், ஏற்கனவே பார்த்தபடி சில ரூல்ஸ், சில பிரின்சிபல்ஸ்னால அது வந்து நிரப்பப்பட்டிருக்கு. ஐ வாண்ட் டு ஷேர் வெரி வைட்டல் பிரின்சிபல் டுடே. ஒரு ஆழமான நெட்வொர்க்கா, மேட்ரிக்ஸ் மாதிரி அதை டச் பண்ணாதான் போக முடியும் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கிற பேசிக்கா இருக்கிற ஒரு வேர்டை சொல்லிட்டு அந்த வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல இருந்து இது பண்ண போறேன். ஸோ the mandate that you need to understand if you want to have a dominion, the mandate or the real power, real understanding that you need to have if you want to move into the aspects of dominion. ஆளுகைக்குள்ளாக போகணும் அப்படின்னா, சகலத்துக்கு மேல அதிகாரங்களுக்குள்ளாக போகணும் அப்படின்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரிஜினல் அழைப்பினுடைய மாதிரி, ஒரிஜினல் அழைப்புக்குள்ளாக நடக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபுல் நெட்வொர்க் வேர்ட் வந்து ஒன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு சட்டமா எழுதப்பட்டிருக்குது, பிரின்சிபலா எழுதப்பட்டிருக்குது, நெட் மாதிரி மேட்ரிக்ஸா எழுதப்பட்டிருக்குது, ஃபுல்லா அப்படி கோட் அடிச்சு வைக்கப்பட்டிருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் த வேர்ட் கால், இட் இஸ் கால் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு பவர் நெட்வொர்க் அதனால எழுதப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் டச் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு டொமினியன் கிடைச்சு அதை வந்து இது பண்ணும் அப்படின்னா, அதுல ஒரு இது இருக்குது கால்ட் அஸ் ட்ரூத் அப்படின்னு இருக்குது. இதுல இப்படி கிட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்படி ஃபுல்லா அப்படி நெட் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நெட்வொர்க் ஃபுல்லுக்கு பேரு சத்தியம், ட்ரூத் அப்படிங்கிறது. இப்போ அதை எப்படி புரியலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேன்சர் அங்க நோயா இருக்குது. இப்போ இஃப் ஐ ஹாவ் த டொமினியன் ஓவர் கேன்சர், அதுக்கான பர்டிகுலர் நெட்வொர்க், அதுக்கான பர்டிகுலர் லாங்குவேஜ், அதற்கான பர்டிகுலர் ரிட்டன் ஸ்க்ரோல்ஸ், அதுக்கு மேல இருக்கிற அதிகாரம் வந்து எனக்கு கொடுத்து நான் அதை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹாவ் த எபிலிட்டி டு ஓவர் கம் எனி கேன்சர் தட் ஆர் ஆன் த பிளானட் எர்த். எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டையும் ட்ரீட் பண்ற பயங்கரமான லாங்குவேஜ், பயங்கரமான சக்தி, பயங்கரமான கோர், பயங்கரமான ட்ரூத், அதனுடைய ஸ்க்ரோல்ஸ், அதனுடைய ஏஞ்சலிக் பவர், ஏஞ்சலிக் ரெம் ஃபுல்லா எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா, நான் எங்கெல்லாம் போறேன்னா அங்கெல்லாம் கேன்சர் இருந்தாங்கன்னா கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பா ஹீல் ஆவாங்க. இது வந்து ஒவ்வொரு இருக்கும். சிலவங்களுக்கு கண்ணு திறக்கும், சிலவங்க வந்து சில மீட்டிங்ஸ் போனோம்னா ஃபுல்லா காது திறந்துகிட்டே இருக்கும். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காது தான் திறக்கும். சில மீட்டிங்ல போனோம்னா ஃபுல்லா கண்ணு மட்டும் தான் திறக்கும். சில மீட்டிங் போனா வெறும் முடவர்களா நடப்பாங்க. அவங்க போனாலே முடவர்கள் நடப்பாங்க. சிலவங்க தான் ஃபுல் டொமினியன் வச்சிருப்பாங்க, ஹீலிங் ரெம் மேல ஃபுல் டொமினியன் வச்சிருப்பாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ, என்ன நடக்கிறாங்களோ, எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரும் ஹீல் ஆவாங்க. ஒரு ஊழியக்காரெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஹீலிங் வர ஆரம்பிச்சிடும். அவர் 6 மணிக்கு தான் வர ஆரம்பினா மக்கள்லாம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கிரவுண்ட்ல வந்து ஹிட் ஆன உடனே ஹீலிங் பவர் ஹிட் ஆகி அவங்கலாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஸ்டேஜ்ல யாருன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாரெல்லாம் ஹவு மெனி ஆர் ஹீல்டு டுடே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. யாரெல்லாம் ஹீலிங் இன்னைக்கு வாங்கினா அப்படின்னு. ஏன்னா கிரவுண்ட்ல ஹிட் ஆன உடனே அந்த டொமினியன் வந்து ஓப்பன் அப் ஆகும், உள்ள வந்த உடனே ரெம் சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே ட்ரூத் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்ல, ஒரு மேண்டில் அவங்களுக்கு ஹோல்ட் ஆகி அதை வந்து கையில ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்களா அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயம், சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு இதுலயும் அது வந்து நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெம்ம நான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இதுல இருக்கிற ட்ரூத்ஸை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணும். ட்ரூத் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல இருக்கிற ஒரிஜினல் கோடிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ட்ரூத்ங்கிற விட கொஞ்ச நேரம் நம்ம கழிச்சு பார்க்க போறோம், நிறைய நமக்கு புரிய போது. இதுல இருக்கிற ஒரிஜினல் கோடிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரிஜினல் வேர்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரிஜினல் லாஸ் தெரிஞ்சிருக்கணும், ரூலிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஹாவ் த பவர். ஐ ஹாவ் த பவர் அப்படின்னு எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ஃபயர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு சொல்லலாம். ஐ ஆம் வாட்டர், ஐஎம் அப்படிங்கிற வேர்டு போட்டு சொல்ற அளவுக்கு சொல்லாது. ஐஎம்ங்கிறது 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசணும். ஸோ அதெல்லாம் மனசுல அப்படியே ஓரமா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரட்டும். 2 இல்லூஷன் போட்டு யூனியன் போட்டு ஐஎம்னு போட்டு சொன்னேன். ஸோ அதெல்லாம் மனசுல ஒதுக்கி வச்சுக்கோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஎம் அப்படின்னு போட்டு டொமினியன் லேயர்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஐ ஆம் அ ப்ரொஃபசர். ஸோ இது வந்து எடுக்கவே முடியாது. யூ கேனாட் டேக் த ப்ரொஃபசர் அவுட் ஆஃப் மீ. ஐ ஆம் அ ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் அண்ட் மீ ஆர் ஒன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சேர்ந்து இருக்கிறது. என்னை விட்டு அதை பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து அதை எடுக்க முடியாது. அதுதான் நான், அது
அதுதான் நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஹேண்டில் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு ஜாப்ல நம்ம எப்படி சேர்ந்து அந்த ஜாபோடு சேர்ந்து ஒன்று போல மாறுறோமோ அதே மாதிரி இந்த ட்ரூத்துக்குள்ள போய் ஹேண்டில் ஆகும்போது இந்த மண்டலங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஃபினாமினலும் ஜீசஸ் லைஃப்ல எப்படி ஓப்பன் அப் ஆச்சு அது மாதிரி ஓப்பன் அப் ஆகுறதுக்கு அது வந்து முடியும். இட் வில் பி லைக் a vibrating force. It will be like the ability that gives you, it is like an ability that makes you to create and sustain and make something very powerful. இந்த வேர்டிங்ஸ் எழுதிக்கோங்க. ட்ரூத் அப்படிங்கிறது it is like a form or it has a ability to create. so ட்ரூத் அப்படிங்கிறது அந்த எப்படி இருக்கிறதுனால அது நம்மட்ட இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து இருக்கிறதுனால இதை ஹோல்ட் பண்ணும்போது இதை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றதுக்கான அந்த எபிலிட்டி வந்து கிடைக்குது. it is an ability, truth is an ability to form, to create, to sustain and make everything and something very powerful because it is coded with truth. ஸோ இதனால அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம புரியறதுக்காக போக போறோம். இது வந்து அது வந்து அதனால எப்படி இருக்குன்னா அந்த ட்ரூத் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இது வந்து ராங் ஹேண்டுக்குள்ள போகாம இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஹைட் ஆயிருக்குது. நம்ம வந்து இல்லூஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து சரி நினைச்சிட்டு இருக்கிறோமோ என்னெல்லாம் ட்ரூத்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே பொய்யா இருக்குது. அது வேணுக்குனே வந்து ஒரு வேக்கமா வேணுக்குனே வந்து ஒரு பவர்லெஸ் லேயரா அது வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க ஒரிஜினல் ட்ரூத்தை ஒரிஜினல் லாவை நீங்க ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா யூ வில் பிகம் a different person. கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரிஜினல் லாவோ ஒரிஜினல் ட்ரூத்தோ உங்களுடைய ஹார்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரிஜினலான மேண்டேட் உடைய சென்டென்சஸ் வரிகள் கமாண்ட் லைன் இல்லாட்டி அதனுடைய பிரின்சிபல்ஸ் ரூலிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சிருந்தீங்கன்னா யூ வில் பிகம் a different person. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் எண்ட் பாயிண்ட். தெரியாம இருக்கிறதா மேட்டர். அது வந்து தெரிஞ்சிச்சுனாலே பவர் ரிலீஸ் ஆயிட்டு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க அதுல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொண்டதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவு பயங்கரமான கோடிங் தான் இந்த ட்ரூத்ங்கிறது. பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரூத். ஃபயர் அப்படின்னா அது ட்ரூத்னால மேட் அப் இருக்குது. கோட் அடிச்சு இருக்குது. இந்த கொண்டதுல நம்ம அதை நம்ம புரிய போறோம். இதனால இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே இந்த ட்ரூத் லேயர் எல்லாமே ஹைட் ஆகி வெறும் சோசன் ஒன்ஸ்க்காகவும் இல்லாட்டி அதை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா அழைக்கப்பட்டவன் மாத்திரம் தான் அதை வந்து எடுக்கிறதுக்காக அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதை புரியறதுக்கு நான் ஆப்போசிட் சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதை வந்து சார்சரஸ்க்கு வந்து நல்லா தெரியும். அதாவது மந்திரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். மந்திரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they won't talk their language, they talk a different language. மந்திரம் பண்றவங்க நீங்க படங்கள்ல அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மந்திரம் பண்றவங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஒன்று வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு புக் வாசிப்பான். அந்த புக் எடுத்து ஒன்னு சொல்லுவான், வாயில சொல்லுவான். ஒரு மேஜிக் வேண்ட் கையில வச்சிருப்பான், வாயில ஒன்னு சொல்லுவான். அந்த வாயில சொல்ற அந்த வேர்டிங்ஸ்க்கு ட்ரூத் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வச்சுக்குவாங்க. அந்த வேர்டிங்ஸ்ல அது ட்ரூத்தா இருக்குது, அதுல சில கோடிங்ஸ் இருக்குது. கரெக்டா ஃபார்முலா போட்டு அதை பிச்சு கரெக்டா வச்சிருப்பாங்க. அதை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் ரிலீஸ் ஆயிடும். இப்போ ஒரு பூ ரிலீஸ் பண்ணணும், பூ கொண்டு வரணும் அப்படின்னா நான் இங்க எடுக்கிற அந்த புக்ல இருந்து நான் வாசிக்கிறேன். ட்ரூத்ங்கிற புக்ல இருந்து நான் வாசிக்கிறேன். கரெக்டா நான் வந்து வாயில கரெக்டா சொல்றேன். வாயில கரெக்டா சொன்ன உடனே பூ வருது. இப்ப இந்த இமேஜை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அந்த ட்ரூத்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். வேற வழியில இப்படிதான் உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சரியான பாதைகள்ல இந்த மாதிரி கரெக்டான பிக்சர் இல்லை. ஸோ அதனால நான் இந்த பிக்சரை எடுத்து இந்த மந்திரவாதிகள் யூஸ் பண்ற பிக்சரை எடுத்து உங்களுடைய பிரெயின்ல வந்து அதை பூசி அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிருக்கேன் சார். இப்போ அந்த கோடிங் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஃப்ளவர் ரிலீஸ் ஆகும். அந்த கோடிங் கரெக்டா ஷூட் ஆன உடனே அது வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து சார்சரி வேர்ல்ட்ல இருக்கிற மந்திரவாதிகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால மந்திரவாதிகள் லேயர்ல இருக்கிறவங்களும் மந்திரங்கள் பண்ற லேயர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த யூனியன் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த ட்ரூத்தை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நாட் எவ்ரி சார்சரர் will have the ability to will know the truth. அதாவது எப்படி வச்சுக்கோங்க, லூசிபருக்கு சில மண்டலங்களுடைய சில ரகசியங்கள் தெரியும். அவன் 9 மண்டலங்கள்ல வாக் பண்ணனால அவன் ஃபுல்லா கவுண்டர் ஃபிட்டா வச்சிருப்பான். பரலோகத்தில் இருக்கிற என்னெல்லாமோ அப்படியே கவுண்டர் ஃபிட்டா வச்சிருப்பான். சிங்காசனங்கள் வந்து ஆண்டோடைய சிங்காசனம் இருக்கும். இவன் வந்து த்ரோன் ஆஃப் போன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பான். அப்படியே அவனுடைய சிங்காசனம் த்ரோன் ஆஃப் போன்ஸ்ல இருக்கும். அப்படியே அவனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் வந்து அப்படியே ஒரிஜினல் கவர்மெண்ட் சிஸ்டம் உடைய கவுண்டர் ஃபிட்டா இருக்கும். இங்க வெளிச்சம் இருக்கும், இங்க டார்க்னஸ் இருக்கும். டார்க்னஸ் வச்சுட்டு அவன் வந்து கிரியேட் பண்ணிருப்பான். நீங்க உள்ள சார்சரிக்குள்ள லேர்ன் பண்ணவங்க வந்து இது எல்லாமே சொல்லுவாங்க. அங்கிருந்து வெளியே வந்தவங்க அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே ஹெவன்ல இருக்கிறதுக்கு பிம்பமா இருக்கிறத வந்து சொல்லுவாங்க. இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, மந்திரவாதிகளுக்கு கூட ஃபுல் டார்க்னஸ் வந்து கொடுக்கப்படாது. அதாவது
சில பவர் சில இதை அவங்களுக்கு பண்ணா அவங்களுக்கு சில ரிச்சுவல் பண்ணணும். சில ரிச்சுவல்குள்ள போவாங்க. இது லைவ் இருக்கனால சில ரிச்சுவல்ஸ் என்னால சொல்ல முடியாது. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். சில சில ரிச்சுவல் அவங்க வந்து பண்ணுவாங்க. சில மந்திரங்கள் பண்ணுவாங்க. பண்ண உடனே சில பவர் கொடுக்கப்படும். எல்லா பவரும் ஒரு இடத்துல ஹேண்ட்ல இருக்காது. ஒவ்வொரு பவரும் ஸ்கேட்டர்ட் ஆகி அங்கங்க ஹேண்ட்ல இருக்கும். அங்கங்க பிளேஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒன்று இருக்கும், சிகாகோல ஒன்று இருக்கும், மெக்சிகோல ஒன்று இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மந்திரவாதி ஒரு பவரை ஹேண்டில் பண்ணி கோடிங்ஸ் இந்த ட்ரூத் லேயரை கவுண்டர்ஃபிட் லேயர் அவன் பிடிச்சு வச்சு அங்கங்க வச்சிருப்பான். இப்போ ஒருத்தன் கிராண்ட் மாஸ்டர் மாதிரி எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்ணணும்னா இவன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த மந்திரவாதிக்கு கீழே போயிட்டு அந்த சார்சரர் சொல்ற சில கோடிங் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி சில ஃபார்முலாஸ் அவன் ஹேண்டில் பண்ணி சில விஷயங்களை அவன் வந்து செய்ய வைப்பாங்க மீன்ஸ் அவன் வந்து கலர தோட்டத்தில் இத்தனை நாள் இருக்கணும், இத்தனை நாள் சாப்பிடாம இருக்கணும், இப்படி பண்ணணும். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க ஒரு சில வருடங்களுக்கு காஃபி குடிக்க கூடாது. இப்படி சில ரூலிங்ஸ் எல்லாம் பயங்கர மோசமாலாம் இருக்கும். ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். இப்படி அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாத்தையுமே எல்லா பவரும் எடுத்து ஒவ்வொரு இடமும் போய் ஃபுல்லா போனாலும் அவங்களுக்கு ஃபுல்லா வந்து இருக்காது. எல்லா மந்திரவாதிகளுடைய பெரிய வருத்தம் என்னன்னா, இவ்வளவு தூரம் என் சோலை வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் சோலையை வித்துருவான். சோல இருக்கிற ஒரிஜினல் கோர் ஸ்டார்ஸே வித்துருவான். ஒரிஜினல் கோர் ஸ்டார்ஸை வித்துட்டான் அப்படின்னா அவனுக்கு திருப்பி எடுக்கவே முடியாது. அந்த ஒரிஜினல் கோர் ஸ்டார் வந்து விற்கவே கூடாது. எப்படி ஒரு கார்ல அப்படி மேனுஃபேக்சர் கோடு போட்டு இருக்குமோ அந்த கோடிங் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கார் அவனுக்கோ, அதே மாதிரி சோல்ல உள்ள சில கோடிங்ஸ் வந்து சில கோடிங் லேயர்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னு சார்சரி லேயர்ல மந்திரவாதிகள் வந்து பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிட்டாம சோலையை வித்துட்டான்னு அர்த்தம். சோலை அப்படின்னா அந்த சோல் எம்டி ஆகி ஒரு டிமானிக் சோல் உள்ள ஹோல்ட் ஆகி அவன் டிமானிக் லேயரா அவன் வந்து இருப்பான். வெளியே இருந்து பார்க்கும்போது ஹியூமனா இருக்கும். அவன் சோலை செல் பண்ணனால உள்ள வந்து டிமானிக் ஸ்பிரிட்ஸ் வந்து அப்படியே தச்சு அவனோட சோலும் அவனோட ரெண்டும் சேர்ந்து தச்சு இருக்கும். ஒரு 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 லிட்டரலா இன்கார்னேட் ஆஃப் டீமன் மாதிரி அவன் வந்து பிஹேவியர் பேட்டர்ன் வந்து இருக்கும். இப்படி இருந்தாலும் அவனுக்கு கூட சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். சில விஷயங்கள் லேயர் ஆகாது. 30 லேயர் போவாங்க, மேல இருக்கிற மூணு லேயர் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படாது. அவங்களுடைய வருத்தங்கள் அதாகும், அப்படியே ஃபால் அவுட் ஆவாங்க, அப்படியே இதாகும். ஸோ ஒருத்தன் இதுல ஒண்ணும் இருக்குது. ஒரு லேயர் அவன் வந்து கிங்கா இருக்கிறான், அவன் ராஜ்யபாரம் பண்றான், டொமினியன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து அந்த லேயர்ல டொமினியன் பண்றான்னா இந்த பழைய சார்சரர் வந்து செத்து போகணும். அதாவது டொமினியன்ங்கிறது உடனே நம்ம இந்த ஹையர் லேயருக்கு போகாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இதுலயும் டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும், டெரிட்டோரியல் லேயர்ஸ் இருக்கும், டெரிட்டோரியல் ஆளுகைகள் இருக்கும். அதாவது ஆண்டர் வந்து ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பலவானை முந்தி கட்டால் ஒளி அந்த ஊரை இது பண்ண முடியும். ஒரு சின்ன ஊருனாலும் அந்த ஊர்ல ஒரு டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இருக்கும், டெரிட்டோரியல் கீழே இருக்கிற ஒரு ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட் வந்து ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டே இருப்பான். இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணணும், டொமினியன் பண்ணணும், அந்த ஆளுகை பண்ணணும் அப்படின்னா இவன் வேற பிசாசுடைய கூட்டங்கள்ல கூட்டு வந்து இவனை கொன்னி இவனுடைய இதை கொன்னி ஒரிஜினல் அவன் செத்தே போவான். அந்த சார்சரர் செத்து போவான். உடனே இவன் ஹேண்டில் பண்ணி அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணி ஃபுல்லா தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரும். இந்த இடத்துலலாம் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம். அதனால மேல ஃபுல்லா அவனுடைய மண்டலங்கள்ல ஏர் ரம்ல வந்து அவனுடைய கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வாரான் அப்படின்னா அவனை ஜெயிக்காம வந்தான், அவன் செத்தான். அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் உடைய லேயரை வந்து பிரேக் பண்ணாம உள்ள போனான்னா இவனுக்கு சிக்னஸ் வரும், இவனுக்கு ஏதாவது நடக்கும், இவனோட குடும்பத்துல பிரச்சனை வரும், ஏதாவது இதாகும். திருப்பி போகும்போது பயங்கரமா உள்ள வரும்போது பயங்கரமா வரும், எல்லாம் நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும், எல்லாம் நடக்கும். திருப்பி போகும்போது அடி வாங்கிட்டு போவோம். ஸோ இது வந்து இட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வருங்காலங்களில் நம்ம ஊழியங்களுக்கு போக போறோம், ஊழியங்கள் செய்ய போறோம். கர்த்தர் ஊழியங்களை நம்ம நம்பி நம்முடைய கரங்களை கொடுக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு பேஸ் லைனா அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். சரி, இந்த ட்ரூத்தை ஹோல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரூத்தை வந்து எப்படி வந்து அதை பிடிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமா இருக்கு. பிகாஸ் ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்த ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் சொல்ல போறேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இவ்வளவு என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு டொமினியன் நம்மளுக்கு வேணும், அதுக்கு நம்மளுக்கு யூனியன் வேணும். யூனியன்ல இது போகும்போது இந்த லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சட்டங்களா இருக்கும், பிரின்சிபல்ஸா இருக்கும், லாஸா இருக்கும். அதனுடைய ஒரிஜினலான பேர் வந்து ட்ரூத் அப்படிங்கிறது சத்தியமா இருக்கும். சத்தியம் அப்படிங்கிற லேயர்ல அது வந்து கோட் அடிச்சு போயிடும். ஸோ சத்தியத்தை பிடிச்சிங்கன்னா நம்ம வந்து விடுதலை ஆயிரும். சத்தியத்தை பிடிச்சோம்னா எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும். ஆவிலையும் ட்ரூத்லையும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணாதான் அது வந்து ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஆண்டவர் வந்து அடைய முடியும். ஸோ அந்த லேயரை ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த லேயரை நம்மளுக்கு வந்து புரியும். அந்த ரெவலேஷனை நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ ட்ரூத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நம்ம நேரம் நம்ம வந்து கற்றுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ட்ரூத்துடைய நேம்ஸ் வந்து நிறைய படிக்க போறோம், நிறைய சொல்ல போறேன். உங்களுடைய நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இதுக்கு வேற வேற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது வந்து இதோடைய ஒரிஜினல் கோடிங் வேர்ட். அடுத்து இது வந்து ஸ்க்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல எடுத்துக்கலாம். இதெல்லாம் சுருள்களா, இந்த சுருள்களா இருக்கும். ஸோ ஸ்க்ரோல்ஸ் ஆர் அ மெட்டீரியல்
வேர் த ட்ரூத்ஸ் ஆர் ரிட்டன் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்க்ரோல்ல இருக்கும். எனக்கு வந்து ஒரு ட்ரூத் தெரியும்னா அது ஒரு ஸ்க்ரோல் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் எங்க இருக்கும் அப்படின்னா ஹெவன்ல இருக்கிற லைப்ரரியில இருக்கும். லைக் அது அது ஆண்டவருடைய கரத்துல இருக்கும், கர்த்தருடைய கரங்கள்ல அது வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ரோல்ஸா அந்த ட்ரூத் வந்து எழுதப்பட்டிருக்கும், ஸ்க்ரோல்ஸா இருக்கும். ஸோ ஸ்க்ரோல்ஸா இருக்கிறதுனால அதுல 2 ஃபார்மேட் இருக்குது இந்த ட்ரூத்துக்கு. ஒன்று வந்து ரிட்டன் ஃபார்மேட் இருக்குது, அடுத்து வந்து ஸ்போக்கன் ஃபார்மேட் வந்து இருக்குது. ஸோ ட்ரூத்தை வந்து எழுதுனா சில பவர்ஸ் ரிலீஸ் ஆகும், எழுதப்பட்டிருக்கிற சில பவர்ஸ் ரிலீஸ் ஆகும். ட்ரூத்தை பேசுனா சில பவர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இல்லாட்டி இதுவும் அந்த சார்சரியில யோசிச்சு வச்சுக்கோங்க. புக் இருக்கும், புக்கில் எழுதியிருப்பான், வாயில பேசுவான், கரெக்டா பேசணும், தப்பா பேசணும் நடக்காது, கரெக்டா பேசினா தான் நடக்கும். இது நம்மளுக்கு வந்து டிமானிக் போர்ட்டல் வழியா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அதை நம்ம லெட்ஸ் டேக் இட் அண்ட் லெட்ஸ் யூஸ் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். ஒரிஜினலை புரியறதுக்காக அதை நம்ம எடுத்துக்கோம். இதுதான் உண்மைன்னு சொல்லல, ஒரிஜினலை புரியறதுக்காக நம்ம வந்து எடுத்து அதை நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்போக்கன் அப்படின்னு இருக்குது. அடுத்து ரிட்டன் ஸ்போக்கன் இருக்கிறதுனால இதுல வந்து கம்பைன் பண்ணி ஒரு கரெக்டா கனெக்ஷன் போட்டு சொல்லிக்கலாம். இட் ஹேஸ் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் ஃபார்மேட்ல, லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ல அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ எவ்ரி ட்ரூத் ஹேஸ் அ லாங்குவேஜ். ஸோ இப்போ ஃபயர் நைட் ஹேஸ் அ லாங்குவேஜ், வாட்டர் ஹேஸ் அ லாங்குவேஜ். There are some people who is so peculiar about some dominion and their life is completely spent upon a dominion, ஒரு ஸ்பேஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க வாட்டர் பற்றி அவங்க ரொம்ப நாலேஜ் இருக்கும், அவங்க வந்து வாட்டருக்கு மேலே டொமினியன் இருக்கும், வாட்டர் பற்றி தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெசேஜஸ் ஃபுல்லாகவே வாட்டர் லேயர்ல இருந்துட்டு இருக்கும். அண்ட் வாட்டருடைய மேண்டேட்டை கையில் கொடுத்து அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாட்டர் தான் இருக்கும். ஒரு வாட்டர் ஃபயர் பற்றி தெரியாது, ஒரு வார்த்தை ஏர் பற்றி தெரியாது. அவங்க லைஃப், அவங்களுடைய மினிஸ்ட்ரி, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே அந்த ஒரு லேயர்ல அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி அதுலயே வந்து வச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஆண்டு எக்ஸ்க்ளூசிவா சிலவங்களுக்கு சில டொமினியன், சில மேண்டல், சில வைப்ரேட்டிங் ஃபோர்ஸை வந்து ஆண்டு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லவே மாட்டேன். அது வந்து நம்மளுடைய அழைப்பை பொறுத்து, நம்மளுக்கு ஒரிஜினலா ஆண்டர் கொடுக்குற விஷயங்களை பொறுத்து. ஸோ ஏன்னா நான் சொன்னது போல யூனியன் இல்லாம இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வாய்ப்பே கிடையாது. யூனியன்ல இருந்தா இது ரிலீஸ் ஆகும், குணத்துல அது புரிஞ்சிடும், அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். இது இல்லாம இது போகவே கிடைக்காது. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி, போன கிளாஸ் சொன்ன மாதிரி, ஆண்டர் வச்சுட்டு நீ என்னவும் பண்ணுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வரவே வராது. கிறிஸ்து வந்து எனக்கு கொடுத்து I will be operating under the control of the Holy Spirit, under the action of the Holy Spirit, under the unction of the Holy Spirit. ஆவியானவருடைய வழிமுறையின்படியே தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணும். ஸோ அடுத்து லாங்குவேஜ் அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து ட்ரூத் அப்படிங்கிறது ஸ்க்ரோல்ஸ் இதுக்கு எழுதப்பட்டிருக்குது, பேசப்பட்டதா இருக்குது, லாங்குவேஜ் மோட்ல இருக்குது. அடுத்து நம்ம இதை வந்து என்ன முக்கியமா நம்ம புரியுற ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கலாம்னா அது வந்து வார்த்தையா இருக்குது, அது வந்து வார்த்தை ஃபார்மேட்டா வந்து இருக்குது. ஸோ வேர்ட் ஃபார்மேட்ல இருக்குது. அதுக்கு லாங்குவேஜ் இருக்கனால ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், சிலபி கொடுக்கலாம். அதில் வந்து வேர்ட்ஸ் அதில் வந்து ஃப்ரேம் ஆகுது, சில இதை வாசிக்கிறதுக்கான சக்தி இருக்குது, அது விசிபிளாக சில விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரூத்தில் விசிபிலிட்டி இருக்குது, அது பேசுகிற மாதிரி இருக்குது, ரொட்டேட்ரி உள்ள மைண்டுக்குள்ள ரொட்டேஷன் மோட்ல இன்விசிபிள் ஃபார்மேட்ல அது ஹேண்டில் ஆகிற அந்த சக்தியும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த ட்ரூத்ல இன்னொரு ஆஸ்பெக்ட் which is a very very higher spiritual aspect which you have to understand to move into the dominion. இப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சர் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்த்துட்டே வந்தோம். ஒன்னு டொமினியன் பார்த்துட்டே வந்தோம், அடுத்து நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு யூனியன் ஒன்று பார்த்துட்டே வந்தோம். இப்போ ஒரு வேர்டு சொல்ற அந்த வேர்ட்ல இதுவும் கம்பைன் ஆயிரும், ரெண்டும் சேர்ந்து ஒன்னா மாதிரி என்னது அப்படின்னு பார்க்க போறோம். யோவான் 14 அதிகாரத்துல அழகா இது வந்து இந்த இதுல அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆகுது. யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ பர்சன். அடுத்த ஒரு பயங்கரமான பினாமினன், ஒரு ஹியூமன் பீயிங்கா புரியவே முடியாத ஒரு பினாமினன், பர்சன்கிற பினாமினன். சத்தியம் அப்படிங்கிறது ஒரு மனித தன்மையை வந்து கொண்டு வருது, காட் ஃபார்மேட்டை கொண்டு வருது, காட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வருது. ரெண்டு பேரும் அதுல வந்து இருக்காங்க. ஒன்னு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அப்படின்னு இருக்காங்க. இட் இஸ் கால்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஒன்னு ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேட் ரிலீஸ் ஆகுது. இது யாரு நமக்கு தெரியும், நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட். அடுத்து ஜீசஸும் அவருடைய பர்சனாலிட்டியில வந்து சத்தியம் அப்படிங்கிற ஒரு மண்டலத்துல வந்து இருக்கிறாங்க. அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இருக்கிற வசனத்தையும் வாசுறோம். யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வாட் இஸ் சகல சத்தியம்? டொமினியன். அவர் இருந்தாதான் இப்ப பாருங்க, இங்க புரிஞ்சிடும். இங்க பாருங்க அவர் ஹோலி ஸ்பிரிட்,
சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இது இருந்தாதான், இந்த யூனியன் இருந்தாதான், இல்லாட்டி சத்தியம் அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ள ஹேண்டிலா இருந்தா மட்டும்தான் இதுல இருக்கிற எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாமே கோட் அடிச்சு எல்லாமே ஹிடன் ஆகி பர்சனுக்குள்ள இருக்குது. இப்போ பூமியில நம்ம வார்த்தைய பர்சனை பார்த்த இதே கிடையாது. அதாவது as a human being நம்ம பூமியில நடக்கும்போது ஒருத்தவங்க பேரு அதாவது ஒரு ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நடந்து வருது, இல்லாட்டி வார்த்தை அப்படிங்கிறது பர்சனா இருக்குங்கிறது நம்ம புரிய முடியாது. இதை நம்ம விசுவாசிச்சுதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலும், இந்த ஏரை கண்ட்ரோல் பண்ற ஒவ்வொரு லாவும், இந்த லா அப்படிங்கறத எடுத்துக்கலாம், பிரின்சிபல்ஸ்ங்கிறத எடுத்துக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்த வார்த்தைகள் பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கலாம். இதை ஹேண்டில் பண்றதுக்கான அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே, அந்த இது எல்லாமே ஒவ்வொன்றும் எல்லாமே கோட் அடிச்சு எல்லாமே பர்சனுக்குள்ள அது இதா இருக்கு. அப்படின்னா இயேசு இல்லாம இதை தொடவே முடியாது, ஆவியானவர் இல்லாம இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது, யூனியன் இல்லாம ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காட் அப்படிங்கிற ஃபார்மேட் இல்லாம யூ cannot ஹேண்டில் த யூனிவர்ஸ். காட் அப்படிங்கிற பினாமினன் இல்லாம யூ cannot even think about ruling humanity. மனித இனத்தை ஆளுகை சேர்க்கிறதுக்கு தேவன் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா தேவன்ட்ட தான் அந்த மெட்டீரியல் இருக்குது. என்ன மெட்டீரியல்? ட்ரூத்ங்கிற மெட்டீரியல் இருக்குது. The very word that created that aspect, the visible aspect, the invisible aspect, அதை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஹோல் மெட்டீரியலே அங்கதான் இருக்குது. ஸோ அந்த இதை தாண்டாம நம்ம டொமினியன் இது பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, யூனியன் இஸ் த பேஸ் ஆஃப் டொமினியன். யூனியன் இஸ் த பேஸ் ஆஃப் டொமினியன். வை? Truth is that. Truth is the coding of every created aspect. Truth தான் ஒவ்வொன்றுடைய பிஹைண்ட் ஃபார்முலா. இல்லாட்டி அதுதான் கோடிங். கோடு நம்ம கோட் அடிச்சாதான் வரும்னு சொல்லுவோம்ல. இப்போ வெப்சைட் எப்படி கிரியேட் ஆனா கோட் அடிச்சாதான் வருது. அதுதான் கோடு. தட் இஸ் ட்ரூத். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரூத். ஏர் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரூத். வாட்டர் எப்படி உருவாக்கப்பட்டு? இட்ஸ் மேட் அப் ஆஃப் ட்ரூத். அந்த ட்ரூத் எல்லாம் யார்ட்ட இருக்குது? ஏசுட்டு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹேண்டில் பண்ண எங்க போகணும்? ஏசுட்ட போய் ஆகணும், ஏசப்பட்ட போய் ஆகணும். ஏசப்பாக்குள்ள போயிட்டு அந்த ட்ரூத்ல போய் சத்தியத்துக்குள்ள போய் லேண்ட் ஆனா மட்டும்தான் we'll have dominion over it. அதுல ஆளுகை பண்றதுக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ இப்போ ட்ரூத் பற்றி பேசுவோம். இப்போ ட்ரூத்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் a rare phenomenon. கம்ப்ளீட்டா ஒரு ரேர் மெட்டீரியல். உங்ககிட்ட ஒரிஜினலா 2 ட்ரூத் உள்ள இருந்தாலே யூ ஆர் அ பிக் பீயிங், ஒரு பெரிய ஒரு மனிதனா இருப்பீங்க. ஏன்னா ஒரிஜினல் இருக்கிறது எல்லாம் பொய் தான். அவ்வளவு ஆசை, டிசையர், ஆம்பிஷன்ஸ், வாட் எவர் யூ ப்ரே எல்லாமே லையும் இல்லூஷனும் ராங் ஐயாம்ல இருந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட், இண்டிவிஜுவாலிட்டி ஏற்கனவே பார்த்ததுபடி வேறதான் நின்றுட்டே இருக்க முடியும். ஒரிஜினல் ட்ரூத் ஹேண்டில் ஆகி நம்மளுடைய பிரெயின்ல ஸ்ட்ரக்சரே ஆயிருக்காரு. 2 உண்மையான உண்மை உங்க ஹார்ட்ல இருந்தாலே யூ ஆர் அ பவர்ஃபுல் பீயிங். அப்படின்னா அது கூட இல்லைன்னு அர்த்தம். நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே நிறைய பொய்யும் ஃபேக்கையும் ஃபால்ஸும் லையும் டிமானிக் போர்ட்டல்ஸ் ஓப்பனிங்கும் வச்சிருக்கோம். நிறைய சார்சரி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்தே பிறக்கும் போதே நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து தான் பிறந்தாங்க. நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்கேஜில இருந்து 12th அப்புறம் என்னங்கிறது ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா, அந்தந்த வயசுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கரெக்டா பண்ணணும். அதுக்கு பேர் வாழ்க்கை. கரெக்டா 12 வயசுல இருக்கும்போது என்ன பண்ணணும்னு மேல எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணணும். 21 வயசுல கல்யாணம்னு போட்டு கல்யாணம் பண்ணனா அதை உடச்சிங்கன்னா அங்க ஓ அப்படின்னு ஆயிட்டே இருக்கும். காலேஜ் போக வேண்டிய காலேஜ் போக வேற ஏதாவது பண்ணீங்கன்னா இதா. ஸோ வாட் இஸ் லைஃப் அகார்டிங் டு த வேர்ல்ட் அப்படின்னா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சிஸ்டத்தை கரெக்டா நடத்தினா அதுக்கு பேர் வாழ்க்கை. 30 வயசுல இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை. 40 வயசுல இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை. ஸோ அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்ம இருக்கிறனால பிறக்கும் போதே சார்சரியில தான் பிறப்போம். பிறக்கும் போதே மந்திரத்துக்குள்ள தான் பிறப்போம். பொய் 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 அப்படின்னு அவ்வளத்தையும் பிடிச்சு அவ்வளத்தையும் கடிச்சு அதையே வச்சுட்டு இருக்கிற நம்ம இருந்துட்டு இருப்போம். So சத்தியமே நம்மகிட்ட இருக்காது. We need Holy Spirit. We need the power of the Holy Spirit. We need the move of the Holy Spirit. ஆவியானவருடைய பயங்கரமான அசைவாடுதல் இருந்தா மட்டும் தான் சத்தியம் உள்ளதா இருக்கும். சோ அப்படின்னா ஆவியானவர் என்கிட்ட அசைவாடுறாங்கன்னா உள்ள என்ன இருக்கும்னா சத்தியம் இருக்கும். சத்தியம் எனக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அத்தாரிட்டி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா பேஸ் வைப்ரேட்டிங் ஃபோர்ஸாவே எல்லா டொமினியன் இருந்துட்டே இருக்கும். இப்ப ஆவியானவர் இருக்கிறாங்க, ஆனா இது இல்ல, பவர் இல்ல. எல்லாத்தையும் ஆவியானவர் இருக்கிறாங்க. நிறைய உலகத்துல நிறைய பேர் ஆவியில பேசுறாங்க, அவங்க டங்ஸ் இருக்குது, பட் they don't walk in power. அதுக்கான ரீசன் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குது. we feel that we walk in the spirit, but there is something lacking. அதே நம்ம வந்து இது பண்ண போறோம். So truth is very very precious, ரொம்ப ரொம்ப rare. It is impossible to hear. அது வந்து கேட்டாலே இதாயிரும். ஸோ இதனுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரூத் வந்து ரிலீசிங் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரூத் ரிலீஸ் ஆச்சுனாலே ஆக்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ ட்ரூத்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று நோயிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அடுத்து ரியாலிட்டி, ஆக்டிவிட்டி, ஆக்சுவலிட்டின்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து சத்தியத்தை தெரிகிறது, அதுக்கப்புறம் சத்தியம் ரிலீஸ் ஆகிறது. இல்லை ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் அந்த யூனியன்ல இருக்கும்போது இந்த நோயிங்கும் இந்த ரியாலிட்டியும் ஒன்று போல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த ட்ரூத் உள்ள வந்து ரிலீஸ் ஆன உடனே வெளியே டொமினியன் ரிலீஸ் ஆகும், வெளியே ஆளுகை ரிலீஸ் ஆகும். There is no gap between the original knowing of truth and the releasing of truth. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம், ஒன்று வாங்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம காத்திருப்போம், தெரிஞ்சு நடக்காமலே செத்து போயிடும். இப்போ நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு இருக்கோம். அதனால வரப்போகிற காலங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், வரப்போகிற காலங்கள்ல இருக்கிற விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, ஒரிஜினலான யூனியன்ல நம்ம மூவ் பண்ணிட்டே இருப்போம். தேவ புத்திரர்களா ரெமினன்ஸா நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது there will be a truth. The moment you got the truth, releasing point, டக்குன்னு ஆக்சுவலிட்டியா மாறிடும், டக்குன்னு ரியாலிட்டியா மாறிடும், டக்குன்னு வெளியே பவர் ரிலீஸ் ஆகும், டக்குன்னு அத்தாரிட்டி ரிலீஸ் ஆகும். அவ்வளவு பயங்கரமான மோடுக்குள்ள வந்து நம்ம வந்து மூவ் ஆக போறோம். We are going to be a person who holds the truth. ட்ரூத்தை பிடிச்சு நின்றுட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான சந்ததியா நம்ம வந்து எழும்ப போறோம். இது வரைக்கும் ஆண்டவர் வந்து நிறைய பாத்திரங்களை நம்பவே இல்லை. இந்த காலங்கள் ஆண்டவர் வந்து நம்ப போறாங்க. பிகாஸ் ஆண்டருடைய முக்கியமான நம்பிக்கை வந்து என்னன்னா, அவன் வந்து உண்மையா நான் கொடுத்தனா பத்திரமா வச்சிருப்பான் அப்படிங்கிறது. தொலைச்சி போட்டுற மாதிரி இருந்தானா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இஃப் காட் ஃபைண்ட்ஸ் தட் ஃபேத்ஃபுல், அவர் நம்மளை உண்மையானவர் மட்டும் நம்பிட்டார் அப்படின்னா ஸ்டோரியே வேற. என்ன ஸ்டோரி வேறனா, உள்ள ட்ரூத்தை இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரிஜினல் ரியாலிட்டி ட்ரூத், ஒரிஜினல் யூனிவர்ஸ் கிரியேஷன் ட்ரூத், ஒரிஜினல் மில்கி வே கிரியேஷன் ட்ரூத்னா அதை ஹேண்டில் பண்ற ட்ரூத், அது மேல டொமினியன் இருக்கிற ட்ரூத். ஒவ்வொரு ட்ரூத்தும் உள்ள ஹேண்டில் பண்ணி இன்சர்ஷன் ஆகி உங்களுடைய பீயிங் வந்து அந்த ஸ்பிரிட் ரம்ல ட்ரூத்துடைய ரிலீசிங் பாயிண்ட்ல இருக்கும். இந்த ட்ரூத்துடைய ரிலீசிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள வந்த உடனே ஆக்சுவலிட்டியா மாறுற அளவுக்கு அது வந்து இருக்கும். There will be no truth between reality and knowing. இந்த நோயிங்க்கு ரெண்டுக்குள்ள கேப் வந்து அது வந்து இருக்காது. சரி, இப்போ இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் பேர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில பேர்கள் இருக்குது. இது எல்லாமே இட் இஸ் கால்ட் அஸ் சீக்ரெட். எல்லாமே ரகசியமா இருக்குது. இந்த ட்ரூத் அப்படின்னாலே அது வந்து ரகசியம். ட்ரூத் வந்து வெளிப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆவியானவருக்குள்ள இருக்கு. உலகம் அதை அறியாது அப்படின்னு பைபிள் வந்து போடப்பட்டிருக்கு. யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நோயிங் த ட்ரூத் பர்சன், அந்த பர்சன் வீட்டுக்குள்ள போவோம். அது வந்து இதாகும். அது வந்து பூமியில எவனுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால கம்ப்ளீட்டா எல்லாமே ஹிடனா இருக்கும். இந்த ட்ரூத் அப்படிங்கிறது ஃபுல்லா சீக்ரெட்ஸாவே இருக்கும். ஸோ ட்ரூத் எனக்கு ரிவீல் ஆச்சுன்னா ஒரு சீக்ரெட், ஐ எம் ஹோல்டிங் a secret which is a truth. உண்மை அப்படிங்கிறத நான் வந்து அதை வந்து சீக்ரெட்டாவே வச்சுட்டு இருக்கும். ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரகசியத்தை வந்து எடுத்து தெருல ஊத்த மாட்டாங்க. அனாயிண்டிங் எடுத்து தெருல ஊத்த மாட்டாங்க. ஒரு அனாயிண்டிங் குப்பில இருந்து வெளியே வந்து இன்னொரு குப்பிக்குள்ள தான் போகும். அதாவது நான் ஒரு வெசலா இருப்பேன், நான் வாட்டர் வெசலா இருந்தேன் அப்படின்னா அனாயிண்டிங் எனக்கு ஊத்தப்படாது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ஆண்டவர் என்ன இன்னும் அபிஷேகம்? ஏன்னா நிறைய வாட்டர் இருக்கு. God will never pour his anointing on the street. God will never pour his anointing on, he will never waste his anointing. Anointing waste பண்ண மாட்டாங்க. அது ஒரு குப்பில இருந்து வந்து இன்னொரு குப்பிக்குள்ள போகும். So I am a treasure being. The moment you know that you are a treasure, என்னைக்கு நீங்க treasure house நீங்க ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் நிறைய சத்தியத்தை உள்ள ஹோல்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்போ உங்களுக்கு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆகும்னா, எப்போ நீங்க வந்து ஓட்டவாயா இல்லாம எப்போ நீங்க சீக்ரெட்டை ஹோல்ட் பண்ற ஆட்களா மாறுறீங்களோ அன்னைக்குதான் இந்த ட்ரூத்ங்கிற ஆஸ்பெக்டே உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ இட் இஸ் அ சீக்ரெட். அது வந்து ரகசியங்கள் நிறைய பட்டதா இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்னொரு ஒரு வேர்ட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் ஒரு இது இருக்குது. சீக்ரெட்டுக்கும் மிஸ்ட்ரிக்கும் டெஃபினேஷன் வகையில சில மாற்றங்கள் இருக்குது, சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம். சீக்ரெட்ஸ் அது வந்து ஹோல்டா இருக்கிறதும் மிஸ்ட்ரியா ஹோல்டா இருக்கிறதும். இன்னொரு ஒரு வேர்ட் சொல்றேன். இது ஒரு என்ன சொல்ல, இது ஒரு 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 தியாலஜிக்கல் டேர்ம். இது வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா, இட் இஸ் கால்ட் as secret traditions. So it is a secret tradition that is known only to one particular being. ஒரு சீக்ரெட் ட்ரெடிஷன் இருக்குது. அந்த சீக்ரெட் ட்ரெடிஷன் வந்து பப்ளிக்கு தெரியாது.
இந்த ட்ரூத் வந்து பப்ளிக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம வாசப்படி உலகம் அதை காணாது, உலகம் அதை அறியாது, அறிந்தாலும் அதுக்கு புரியாது, அதை புரிய ஹேண்டில் பண்ண முடியாது. அது வந்து பர்சன்ஹுட்ல இருக்கிறனால அந்த பர்சனுக்குள்ள நின்னாதான், யூனியனுக்குள்ள நின்னாதான், இந்த பர்சனுக்குள்ள மூவ் பண்ணாதான் அந்த சத்தியத்தை ஹோல்ட் பண்ண முடியும். சத்தியத்தை ஹோல்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நோயிங் வந்த உடனே ஆக்சுவாலிட்டி வந்துடும், ரியாலிட்டி வந்துடும், வெளியே ரிலீஸ் ஆயிரும். அதாவது ஆளுக வர ஆரம்பிச்சிடும், பவர்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா ஆவியானவர் இருக்கிறாங்க, பவர் ரிலீஸ் ஆகணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆவியானவர் உள்ள வந்தது ஆவியானவரான்னு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கும். ஆவியானவர் வந்தாலே ஒரிஜினலா பவர் வரும். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட என்ன இன்னும் ஒரிஜினலா ஆவியானவர் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அப்படின்னு நம்ம ஒரிஜினல் யூனியனுடைய லேயருக்குள்ள என்னெல்லாம் போக வேண்டியது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதும் அவசியம் இருக்குது. பிகாஸ் த மோமெண்ட் யூனியன் இஸ் தட், the power is there. The moment the spirit of truth is there, we have dominion. The moment the spirit of truth is there, we have authority. எல்லாத்துக்கு மேல அதிகாரங்களுடைய லேயருக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரூத் வந்து ஒரு சீக்ரெட் ட்ரெடிஷனா அது வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ட்ரூத்னு நம்ம வந்து ட்ரூத்துங்கிற லேயருக்குள்ள இருக்கு நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் பேர் சீக்ரெட் ட்ரெடிஷனா இருக்குது. எல்லாம் சீக்ரெட் ட்ரெடிஷன், எல்லாம் மிஸ்ட்ரியா இருக்குது, சீக்ரெட்டா இருக்குது. ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் உள்ள வந்து மூவ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மகாபரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்ட்ரக்சரா யோசிச்சுக்கோங்க. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் ஆண்டோடைய மகிமை இருக்குது. உள்ள வந்து ஆர்கேஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஆர்கேஞ்சல்ஸ் இருக்கிற பொசிஷன் அது. வேற வேர்ட்ல சொல்றேன், ஒன்லி ஆர்கேஞ்சல்ஸ் கேன் என்டர் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அப்ப உள்ள போகிற ஒரு ஆள் அவர் யாரு? கேள்வி கேட்டுக்காங்க. ஸோ ஒரு லேயர் ஒன்று இருக்குது, அந்த லேயர் தாண்டி உள்ள போறாங்க. ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் உள்ள போவான், பேரு ஹெச்பி, ஹை பிரீஸ்ட் மட்டும் தான் உள்ள போக முடியும். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படாது. ஸோ இப்போ மனித இனத்தை ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். ஒருத்தர் பேர் ஹை பிரீஸ்ட், மற்ற இனத்துக்கு பேரு சாதாரண ஹியூமன் பீயிங். ரெண்டு லேயரா இருக்குது, ரெண்டு லேயரா பிரிக்கிறாங்க. வெளியெல்லாம் பப்ளிக், வெளியெல்லாம் நார்மலான ஹியூமன் பீயிங். ஒரே ஒருத்தன் மட்டும் வேற ஒருத்தன், அவன் யாருன்னா ஹை பிரீஸ்ட். அவன் யாருன்னா உள்ள போகிறவன், ஆர்கேஞ்சல்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போகிறவன், கிரியேட்டர் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போகிறவன். அவன் கிரியேட்டருக்குள்ள போகும்போது அவனுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய நோயிங் வேற மாதிரி இருக்கும், அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள் வேற மாதிரி இருக்கும், அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ட்ரூத் வேற மாதிரி இருக்கும், அவன் ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ள போயிட்டு இந்த லேயருக்குள்ள போயிட்டு இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு உள்ள ஹேண்டில் பண்ணணும்னா, அந்த சீக்ரெட் ட்ரெடிஷனுக்குள்ள போயிட்டு ஹேண்டில் பண்ணணும்னா ஹை பிரீஸ்ட்ங்கிற ஆஸ் போயிட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும், ஹை பிரீஸ்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஜீசஸ் as a high priest. அந்த ஜீசஸ் as a high priestக்குள்ள நம்ம போயிட்டு சில விஷயங்கள் நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பேஸ்ல போய் நம்ம போய் நிக்கணும், அந்த அத்தாரிட்டி பொசிஷன்ல போய் நிக்கணும், லொகேஷன்ல போய் நிக்கணும். அந்த லொகேஷன் பொசிஷன்ல ஹேண்டில் பண்ணும்போது மட்டும்தான் we will be moving into something. ஸோ இப்போ நான் சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தலைமையில வெள்ளம் போற மாதிரி போயிடாம ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருங்க, எழுதிட்டே வாங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, அடுத்து இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றேன், சீக்ரெட், மிஸ்ட்ரி. என்னெல்லாம் சொல்லிக்கிறேன்? ட்ரூத், ஸ்க்ரோல், ரிட்டன், ஸ்போக்கன், லாங்குவேஜ், வேர்ட், மிஸ்ட்ரி, பர்சன், முக்கியமானது பர்சன், லா, பிரின்சிபல், சீக்ரெட் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். இட் இஸ் லைக் அ சீக்ரெட் ட்ரெடிஷன். சரி, இந்த ட்ரூத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வேர்ட் சொல்றேன். உங்களுக்கு இந்த வேர்டு வேற வார்த்தையில் இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்போ அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன வேர்டு அப்படின்னா, வசனத்தை போவோம். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். சில வசனங்கள் வரிசையா நம்ம வாசிப்போம். 1 யோவான் 5 எடுத்துக்கோங்க, பைபிள் வச்சிருந்தா திறந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸா we are going to learn the matrix of யூனியனுடைய மேட்ரிக்ஸை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு இப்போ கலந்து வருது. யூனியனுக்குள்ள வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து பவர் ரிலீஸ் ஆயிரும், டொமினியன் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ மூவிங் இன் டு காட் இஸ் ஒன் திங் அண்ட் ரிலீசிங் த பவர் இஸ் another திங்கிறது கிடையாது. The moment you enter into the presence, the power will be released. The moment you move into the union, the power will be released. ரெண்டும் கனெக்ட் ஆகி ஒன்று போல அது வந்து ஹிடன் ஆகிருக்குது. அது ரிலீஸ் ஆகல அப்படின்னா there is something that is not right. அது வந்து சரியா அந்த இடத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரூத் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு, இந்த ட்ரூத் வந்து வெசலா நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்மகிட்ட வந்து ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ட்ரூத் ரிலீஸ் ஆயிட்டனாலே இந்த ட்ரூத்ங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 2-3 வேர்ட் சொல்றேன், நல்லா புரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையா கவனிச்சிட்டே வாங்க. உள்ள வந்து ஹோல்ட் பண்ண உடனே டுஃப்னு அது ஓப்பன் அப் ஆகி வேற ஹேண்ட்லிங் பவருக்குள்ள போயிடும். ஸோ 1 யோவான் 5 வாங்க. 5 இதுக்கு இன்னொரு ஒரு அழகான பேர் போடப்பட்டிருக்குது. அந்த பேரு என்னங்கிறத வாசிப்போம். இயேசுவானவர் முதல்ல இருந்து வாசிப்போம். 1 யோவான் 5 முதல் வசனம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இயேசுவானவரை கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஜெனடிக்ஸே மாறிடுது, அவனுடைய பர்த் லைனே மாறிடுது, பிளட் லைனே மாறிடுது. அவன் பிளட் லைன் வந்து ஹியூமன் பிளட் லைன் இருந்து மூவ் ஆன் பண்ணி அவன் வந்து காட் பிளட் லைன்ல போய் இதாயிடுறான், யூனியன்ல போய் இதாயிடுறான். ஸோ யூனியன்ல ஆகிறதுக்கு பிலீஃப் வந்து ஒன்று வருது. இந்த பிலீஃப் எங்க எழுதிக்கிறேன், அதாவது ஃபெய்த்ங்கிற வேர்டா எழுதிக்கிறேன் கோணத்துல. இதையும் நம்ம வந்து புரியணும். ஏன்னா ட்ரூத் அப்படிங்கிறதுக்கும் ஃபெய்த் அப்படிங்கிறதும் இன்டர்லிங்க் ஆகி
ஒண்ணு போல இருக்குது. அதுக்கு ஒன்றா நான் சொல்றேன். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இன்னொரு வேர்டு இதுல சொல்றேன். நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ட்ரூத் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னொரு வேர்டிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்தவ வார்த்தை ஒன்று இருக்குது, இல்லாட்டி இந்த ரிலிஜன் வேர்டு ஒன்று இருக்குது, இல்லாட்டி கிறிஸ்தவ வார்த்தை ஒன்று இருக்குது, பிப்ளிக்கல் டேர்ம் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கற்பனைகள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கற்பனைகள்னா என்ன? இட் இஸ் a format, it is a language, it is a way of life, it is a vibrating force, it is an aspect of life that is released from the throne of heaven. கர்த்தருடைய சிங்காசனத்திலே அவருடைய கோட் வேர்டா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு வகையான உண்மை which gives you the ability to rule. அந்த கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப்ல சமாதானம் நடக்கும், தேவையில்லாத பிரச்சனை வராது, தேவையில்லாத குழப்பங்கள் வராது. you will be saving years, you will be having life when you obey commandments. பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. கமாண்ட்மெண்ட், வே ஆஃப் லைஃப், ஒரு வார்த்தை, ட்ரூத், சத்தியம், லைஃப் ஸ்டைல், நம்முடைய பினாமினாவை டொமினியனுக்குள்ள வைக்கிறதுக்கான ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். அதை எடுத்து உள்ள ஹோல்ட் பண்ணி, சத்தியத்தை வச்சு, வார்த்தையை வச்சு உள்ள ஹோல்ட் பண்ணி, பின் பண்ணி நான் உள்ள வாழ்ந்தேன் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஆவியானவருடைய எம்பவர்மெண்ட் குள்ள போகும்போது டொமினியன் ரிலீஸ் ஆகும். இந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே, கமாண்ட்மெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணும். ஸோ ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ரிவீல்டு ட்ரூத், அடுத்து மிஸ்டீரியஸ் ட்ரூத். ரிவீல்டு ட்ரூத் கமாண்ட்மெண்ட்ஸா இருக்கும். மிஸ்டீரியஸ் ட்ரூத் சீக்ரெட்டா, மிஸ்டீரியஸா இது ஹைடா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஃபார்மேட்ல ஆண்டவர் சில ட்ரூத்தை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறான், கற்பனைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறான். இந்த கற்பனைகள் சொன்னோம்னா கசப்பா மாறிடும். ஏன்னா அது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய பிரமாணமான வாழ்க்கைக்கும் அது ஒத்தே போகாத மாதிரி இருக்கும். யூ கேன் நெவர் fulfill a law unless you move into the righteousness of God. கிறிஸ்துவனுடைய நீதிக்குள்ளாக போகாம கர்த்தருடைய வழிகளை ஹேண்டில் பண்றதுக்கே முடியாது. கர்த்தருடைய நீதி பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருடைய நீதி ஹோல்டிங் பற்றி நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே தனியாக கிளாஸஸ் போட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக விரும்பல. அவருடைய கற்பனைகளை கை கொண்ட உடனே ஒரு ஆஸ்பெக்ட் ரிலீஸ் ஆகுது. என்ன ஆஸ்பெக்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த வசனத்தை போட்டப்பட்டிருக்குது, அன்பு அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. லவ் அப்படிங்கிற ஒரு பினாமினன் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. இந்த வசனத்துல ஒரு அழகான ட்ரூத் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. ட்ரூத் மூவ் ஆகுது. என்னது அப்படின்னா the combination of எழுதுறதுக்கு இடம் இல்லையா, the combination of mind and heart. எழுதிக்கோங்கப்பா. the combination of mind and heart, கமாண்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணும்போது இந்த வசனத்தை பாருங்க. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுது. கற்பனைகள் ஒரு ட்ரூத் வருது, ஒரு சென்டென்ஸ் வருது, ஒரு வேவ் ஃபார்மேட்ல ஒரு ஃப்ரீக்வன்சி ரிலீஸ் ஆகுது. பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தாட். ஒரு தாட் அப்படி ஃப்ரீக்வன்சியா ஒரு வேவ் ஃபார்மேட்ல வருது. அது அப்படியே வருது. அது எங்க போதும் நேரம் வயிற்றுக்கு போகாது. நான் சோறு சாப்பிட்டா வயிற்றுக்கு போவோம். அதை கொண்டு போய் நான் எங்க போய் ஏற்கணும்னா என்னுடைய கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டர் ஆஃப் ட்ரூத் கூட போய் வைக்கணும், which is brain. என்னுடைய brain is called as a capacitor of truth. brainல என்ன இருக்குன்னா வெறும் உண்மை தான் உள்ள எழுதப்பட்டிருக்கும். அதுல நீங்க பொய்யை கொண்டு போய் உள்ள எழுதினாலும் அது உண்மைன்னா அது கோட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ ஏதாவது உங்களை திட்டானோன்னா அது வெளியே வரும், உள்ள வரும். அது திட்டினா மோசமான விஷயம். அதை உள்ள போய் உண்மை எழுதிட்டே தான் இருப்பீங்க. அது ட்ரூத் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் போய் பார்ப்பீங்க, அவன் திட்டிருக்கவே மாட்டான். பட் அந்த உள்ள அப்படி இருந்துட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் a capacitor. brain is a capacitor that receives and writes only truth. உண்மைங்கிறது மட்டும் தான் அது ஹோல்ட் ஆயிருக்கு. இப்போ வருது இந்த விபச்சாரம் செய்யத்திருப்பாங்க, போய் சொல்லாதிருப்பாயான்னு ஒன்று உள்ள வருது. அது உள்ள வந்த உடனே நான் ஹோல்ட் பண்றேன். அந்த ட்ரூத்தை நான் ஹோல்ட் பண்றேன். அந்த ரிவீல்டு ட்ரூத்தை ஹோல்ட் பண்றேன். சத்தியம் அப்படிங்கிற ஒரு லேயரை நான் ஹோல்ட் பண்றேன். அது ஹோல்ட் பண்ண உடனே பினாமினலி வேதாமத்தின் பிரகாரமா இன்னொரு இதையும் உள்ள கொண்டு வராங்க, which is called as love. என்ன ஆகுதுன்னா ஹார்ட்டையும் கனெக்ட் ஆகுது, மைண்டும் ஹார்ட்டும் கனெக்ட் ஆகுது, அன்பும் இந்த ட்ரூத்தும் ஹோல்ட் ஆகுது. ரெண்டும் கம்பைன் ஆகுது. ரெண்டு ஃபார்மட்டும் கம்பைன் ஆகுது. அவரிடத்தில் கற்பனைகளை கைக்குள்ள ஆரம்பிச்சோடனே என்னுடைய பாடி கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சோடனே அந்த லா படி என்னுடைய பாடி கண்ட்ரோல் ஆகி
அந்த சத்தத்துக்குள்ள மூவ் ஆன உடனே என்னுடைய ஹார்ட்டும் அதுல வந்து கம்பைன் ஆகுது. ஹார்ட் அண்ட் மைண்ட் காம்பினேஷன் ஆகுது. இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் காம்பினேஷன்ங்கிறதுக்கு அடுத்த வேர்டு உள்ள எழுதிக்கோங்க, உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா ஸ்பிரிட் அண்ட் சோல் காம்பினேஷன். ஸ்பிரிட் அண்ட் சோல் காம்பினேஷன். ஸ்பிரிட் அண்ட் சோல் காம்பினேஷன். நம்ம ஏற்கனவே நிறைய கத்துருக்கிறோம். லவ்ங்கிற ஆஸ்பெக்ட் வந்து இட் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னு கத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மைண்டுங்கிற ஆஸ்பெக்ட் வந்து மைண்ட், வில் அண்ட் எமோஷன், அது வந்து சோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை கத்துருக்கோம். ஸோ ஒரு ட்ரூத் அப்படிங்கிறது இங்க ஹோல்ட் ஆகும் போது இந்த மைண்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது there is something called ட்ரூத் வந்து உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். சத்தியம் வந்து உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அடுத்த வசனம் இதனுடைய ஆன்சர் வருது பாருங்க. 4 வசனம். தேவனால் பிறப்பதை எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். இதுல அடுத்த ஃபார்மட் ரிலீஸ் ஆகுது. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ரிவீல்டு ட்ரூத் வருது. ரிவீல் ட்ரூத் எடுத்து மைண்ட்ல ஹோல்ட் பண்றேன். என்னுடைய அன்புங்கிறத உள்ள வந்து கலக்கிறேன், உள்ள வந்து இதாவது ஐம் டாக்கிங் அபவுட் யூனியன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் யூனியன், சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் யூனியன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து உள்ள ஹோல்ட் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய அன்புனால நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூத்துக்குள்ள போய் டச் ஆகுது, ட்ரூத்துக்குள்ள போயிட்டு ரிலீஸ் ஆகுது. எப்படி ட்ரூத்துக்குள்ள போயிட்டு அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபெய்த் அப்படின்னு போட்டு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது இன்விசிபிள் மோட இருக்குது. நான் பைபிள் வழியா தான் நான் வாசிக்கிறேன், ஏதோ இது வழியா தான் வாசிக்கிறேன். அது வழியா எடுத்து நான் உள்ள ஹோல்ட் பண்றேன். உள்ள ஹோல்ட் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஃபெய்த். ஃபெய்த் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஃபெய்த் அண்ட் ட்ரூத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஃபெய்த் அண்ட் ட்ரூத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ரெண்டு கம்பைனா இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்றேன். உண்மை அப்படின்னு ஒன் லேயர் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கும் போது விசுவாசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நிறைய பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம், நிறைய பொய்யை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே உண்மைன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு விசுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரிஜினலான உண்மை வரும்போது டவுட்டுங்கிற ஆஸ்பெக்டுக்கு வழியே கிடையாது. ஒரிஜினலான உண்மையை தூக்கி ஹோல்ட் பண்ணும்போது டவுட்டுங்கிற ஆஸ்பெக்டுக்கு கொஞ்சம் கூட அங்கே இடம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் ரிலீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் ரிலீஸ் ஆன உடனே அந்த ட்ரூத்ல கம்பைன் ஆன உடனே என்ன ஆகுது பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம், டொமினியன். அடுத்த வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவன் அடுத்த ஆஸ்பெக்ட் அடுத்துக்குள்ள போய் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? By the person of Jesus Christ, by the person of the Holy Spirit, the person of truth. ட்ரூத்துக்குள்ள போயிட்டு சத்தியம் தலைக்குள்ளையும் ஹார்ட்டுக்குள்ளையும் கம்பைன் ஆகி விசுவாசமா ரிலீஸ் ஆகி வெளியே மேண்டேட்டா ரிலீஸ் ஆகும்போது dominion release ஆகும். So life lies only inside truth. Life lies only inside holding onto the truth. இதுல வந்து ஆண்டவருடைய பங்கு இருக்குது, நம்முடைய பங்கு இருக்குது. நம்முடைய பங்கு என்னன்னா ரிவீல் ஆகப்பட்ட ட்ரூத்தை ஹோல்ட் பண்றது. நிறைய ஏற்கனவே பைபிள்ல ரிவீல் ஆயிட்டே இருக்குது. இங்க பாருங்க, you are not going to collect knowledge. There's a difference between collecting knowledge, information and walking in that information. ட்ரூத்ங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுறது வேற, ஒரிஜினலான ட்ரூத்ல வாக் பண்றதுங்கிறது வேற. ஆண்டவர் வந்து ஒரு நாளும் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் வந்து விருப்பப்படவே மாட்டாங்க. நீங்க வந்து எதுக்கு பைபிள் கிளாஸ் வரீங்க, எதுக்கு உங்களுக்கு புதுசா தெரியணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நீங்க வந்து பதில் கொடுக்கணும். ஆர் யூ கலெக்டிங் இன்ஃபர்மேஷன்? ஆர் யூ கலெக்டிங் நாலேஜ்? நாலேஜ் இஸ் ஜஸ்ட் ரப்பிஷ். அது வந்து தேவையில்லாத விஷயம். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மோசமான விஷயம். இன்ஃபர்மேஷன் வந்து அது வந்து வரக்கூடாது. ஃபர்பிடன் நாலேஜ் வந்து இருக்கக்கூடாது. நாலேஜ் வந்து ரொம்ப மோசமான விஷயம். நாலேஜ் வேற, விஸ்டம் வேற, அதாவது வாக்கிங் இன் த ட்ரூத் வேற. நாலேஜா வச்சுக்கிட்டு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படி இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் புதுசா ரெவலேஷன் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் லேர்னிங் சம்திங் வந்து ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் நாட் அபவுட் லேர்னிங், இட் இஸ் நாட் அபவுட் கலெக்டிங் நாலேஜ், இட் இஸ் நாட் அபவுட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் அபவுட் வாக்கிங் இன் த ட்ரூத். ட்ரூத்ல இது பண்றது. ஸோ இப்போ ரிவீல் ஆக்கப்பட்ட நாலேஜ்ல எவ்வளவு தூரத்துக்கு அன்பு செலுத்தி, எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசம் ஹோல்ட் ஆகி, எவ்வளவு தூரத்துக்கு அந்த இதை நான் நம்பி நான் ரிலீஸ் பண்றேனோ அந்த டைம்ல பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சேரும்போது இட்ஸ் a different story. வேற மாதிரி அது வந்து டொமினியன் லேயருக்குள்ள நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இப்போ யூனியன் ஆஃப் மேட்ரிக்ஸ்குள்ள கோருக்குள்ள போக போறேன். இன்னொரு 10-15 நிமிஷம் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். I'm going to share the core of the truth. ட்ரூத்துடைய கோர் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி தர போறேன். இதே ரொம்ப அழகா அடுத்த வசனத்துல அது வந்து போடப்பட்டிருக்குது. ஸோ அதை நம்ம சின்னதை எழுத போறோம், அதுக்கப்புறம் புரிய ட்ரை பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சார், மூவ் ஆன் பண்ணோம், ட்ரூத்துக்குள்ள மூவ் ஆன் பண்ணோம். நெக்ஸ்ட் வர்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய டொமினியன் வேணும்னா ஃபெய்த் வேணும்னா ட்ரூத் ஹோல்ட் பண்ணணும். ட்ரூத்துங்கிறது பிரியுது, அது மைண்ட் அண்ட் ஹார்ட்ல பிரியுது, கம்பைன் ஆகுது, அது ஆண்டருக்குள்ள நின்றுட்டு இருக்குது. அதான் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வர்ஸ், த பவர் ஆஃப் ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. கிறிஸ்துவாகிய அவரே, இப்ப இயேசு கிறிஸ்து குமாரன் என்று விசுவாசிச்சா ஜெயிக்கும்னு போட்டிருக்குது. கிறிஸ்துவானவர் ஆகிய அவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர்.
ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். அதுக்கு பாருங்க, ஆவியானவர் சத்தியமாகையால். The spirit that bear witness because the spirit is truth ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஆவியானவர் சத்தியமாகையால், அதாவது spirit is truth. எழுதிக்கோங்க நோட்ஸ்ல. spirit is truth, truth is spirit. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஸோ இதுல ஒரு பயங்கரமான எக்ஸ்போசிஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, ட்ரூத் பற்றியான எக்ஸ்போசிஷன். இந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் தவறிட்டாங்க. அதாவது இப்படி சொல்றாங்க, என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாங்க ஆனா வல்லமை இல்லை, என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாங்க ஆனா என் வாழ்க்கையிலேயே வல்லமை இல்லை, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் இச்சை இல்லை, நான் இன்னும் ஜெயிக்கல, நான் டங்ஸ் பேசுறேன், நான் நல்லா ஜோம் பண்றேன், எனக்கு விஷன்ஸ் வருது, என்கிட்ட ப்ராஃபட்டிக் கிஃப்ட்ஸ் இருக்குது, இது பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன், பட் நான் இன்னும் இச்சையை ஜெயிக்கல. நீ இச்சையை இன்னும் ஜெயிக்கலன்னா இதெல்லாம் இருந்து வேஸ்ட். அப்ப என்கிட்ட இருக்கிறது ஆவியானவரா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாகும். நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஃபட்டிக் கிஃப்ட்ஸ் அதை ஆண்டவர் கொடுத்தாரா பிசாசு கொடுத்ததா அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணிட்டு அது வந்து யோசிக்கிற ஒரு இதுல இருக்கும். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, ஒரிஜினலான பவரை ஹேண்டில் பண்ணும்போது வாழ்க்கையில கேரக்டர் டெஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இச்சையில ஹேண்டில் பண்ணிருந்தேன்னா, யூ ஆர் நாட் மூவிங் அண்டர் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் மூவிங் அண்டர் த ஆங்ஷன் ஆஃப் த சேட்டன். பிசாசனுடைய ஆங்ஷன்ல மூவ் பண்ணிருக்கீங்க. ஆமா, சர்ச்சில் தான் பண்ணிருக்கீங்க, சர்ச்சில் தான் ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கீங்க, பட் நாட் த ஹோலி ஸ்பிரிட், நாட் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்து அசுத்தத்தை ஒரு நாள் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அசுத்தம் இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுத்து கிளியர் ஆகி மூவ் பண்ண பிறகுதான் we have to move, we are allowed into the dimensions of the spirit. அப்படி மட்டும்தான் ஆண்டவருடைய ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ்குள்ள போக முடியுமே ஒழிய மற்றபடி போக முடியாது. ஸோ அப்பனா ஆண்டவர் தான் வாங்கியிருப்பீங்க, இல்ல அதுல அந்த மாத்து கருத்து இல்லை. ஆனா நம்ம மூவ் பண்றது வேற வகையில மூவ் பண்ணிட்டோம், அதை ஹோல்ட் பண்றது வேற வகையில ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து இதாக. ஸோ இப்போ நம்மகிட்ட நிறைய ட்ரூத் கொடுக்கப்பட்டிருக்குது, இன்ஃபர்மேஷன் பேஸ்டா இருக்குது, நாலேஜ் பேஸ்டா இருக்குது, நிறைய ரெவலேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, நிறைய விஷன்ஸ் பாக்குறோம், ட்ரீம்ஸ் பாக்குறோம், நிறைய மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹெவனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் we are never walking in it. அப்படின்னா எல்லாம் நிறைய ட்ரூத் இருக்குது, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிருக்கிறாங்க, எல்லாம் தெரியும், ஆனா நடக்கிறதே இல்லை. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ட்ரூத்துக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ட்ரூத்துக்கு ஒரு பயங்கரமான டெஃபினேஷன் இருக்குது. இந்த டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டெஃபினேஷன்ஸை நான் இது வரைக்கும் நான் வெளியே பேசுனது கிடையாது, இது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், பட் நான் வெளியே பேசுனது கிடையாது. இது இந்த இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்வேனான்னு எனக்கு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் எ பிட், ஒரு ஓப்பன் பண்றேன். நான் இதை பற்றி பேசினது ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள்ட்ட தான் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். சில சமயங்கள் ஆண்டவரே இதை பேசுன்னு ஒரு ஆள்கிட்ட சொன்னதுனால ஒருத்தவங்கிட்ட நான் கொஞ்சம் வெளிப்படையா இந்த இதை ஷேர் பண்ணிருக்கிறேன். மற்றபடி ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் அபவுட் திஸ். ஒரு ஹிடன் ஆஸ்பெக்ட்ல இருக்குது, பிகாஸ் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை புரியறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அதை ரிவீல் பண்றதுக்கான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் தட் யூ ஆர் அ ட்ரெஷர் ஹவுஸ். நீங்க ஒரு ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஒரு ட்ரெஷர் ஹவுஸா இருப்பீங்க. இந்த தூக்கி உங்களுக்குள்ள உள்ள ஹேண்டில் பண்ணிட்டு அதை வைக்கிறதுக்கான உண்மையா அதை வந்து உங்களுடைய ஹார்ட்ல வச்சு அதை கமெண்ட்மெண்ட்டை கற்பனை போல பிடிச்சு விசுவாசிச்சு அதுல வந்து நடக்கிறதுக்கான ஒரு உண்மையான பாத்திரமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சரி, இந்த வசனத்துல அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ரெண்டு ஸ்பிளிட் மூவ்மெண்ட் வந்து இருக்குது, ரெண்டு எக்ஸ்போசிஷன் வந்து இருக்குது. என்னன்னு பாருங்க. ஒன்னு வந்து வாட்டர், ஸோ ட்ரூத் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ட்ரூத் வந்து அது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவானவருக்கு வந்து ரெண்டு ஃபினாமினல் இது இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பிளட் அப்படிங்கிறது. வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், பிளட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, முந்தின வசனம் விசுவாசம் வரும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கும். அது வந்து ட்ரூத்தா இருக்கும், கற்பனைகளா இருக்கும், அது ட்ரூத்தா இருக்கும். ட்ரூத்தை ஹோல்ட் பண்ணும்போது நம்ம அன்பு கூறுவோம், அன்பு கூற ஆரம்பிச்சிடும், நம்ம வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சைக்கிள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடைய செக்ரிகேஷனை பிரிச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு பயங்கரமான ட்ரூத்தை வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியல, இந்த வசனம் தியாலஜியன்ஸ் நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் வந்து இதை வந்து ரிவீல் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ரிவீல் ஆக்க முடியல, ஏன்னா அது வந்து புரியல. தியாலஜியன்ஸ் இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, வாட்டர்ங்கிறது ரெப்ரசன்ஸ் பேப்டிசம், ஆண்டவருடைய பேப்டிசம் குறிக்குது. பிளட் வந்து ஜீசஸ் உடைய கிராஸை குறிக்குது. ஸோ ஜீசஸ் உடைய லைஃப்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் நடந்தது. ஆண்டோடைய ஊழியத்தின் ஆரம்பம், இட் பிகின்ஸ் பை பேப்டிசம்.
அவனுடைய ஊழியத்தின் முடிவு இட் எண்ட்ஸ் பை த கிராஸ், சிலுவையில் அது வந்து முடியுது. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இது வந்து குறிக்குது அப்படின்ட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்றேன். இதுல ஒரிஜினல் ஆஸ்பெக்ட் நம்ம புரிய போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி வெரி வைட்டல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஆஸ்பெக்ட் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆண்டவர் வந்து பேப்டிசம் பண்ணாங்க, ஆண்டவர் வந்து பேப்டிசம் வந்து இது பண்ணாங்க, which is he entered into the mode of the spirit. வாட்டர் வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி கொடுத்துருக்கிறேன். பல டைம் வந்து உங்களுக்கு அதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிறோம். அதாவது நம்மளும் ஒரு வாட்டர் பீயிங், 70% வாட்டர். இந்த எர்த்லயும் நிறைய வாட்டர்ல தான் இதாச்சு, ஃபுல் வாட்டர் இருக்கும். வாட்டர் தான் அப்பர் ஹெவன் லோயர் ஹெவன் வந்து ஆண்டர் வந்து பிரிச்சு அதுல இருக்கிறதா இது பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வாட்டர்ல வந்து இது பண்ணுவாங்க. ஹெவன் இஸ் அ வாட்டர் சிட்டி, நியூ ஜெருசலேம் இஸ் அ வாட்டர் சிட்டி. அதுல வந்து போல்னால கட்டப்பட்டிருக்கும், வெளியே போல் இருக்கும். ஸ்பிரிட்ங்கிற இதுல வந்து காம்போனன்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போகல. ஜீசஸோடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிளும் வாட்டர் சேஞ்சிங் மிராக்கிள் தான். ஈஸியா ஜீசஸ் வந்து வாட்டர் மேல இது பண்ணுவாங்க. ஏர் பட்டி எக்ஸ்க்ளூசிவா பேசிருக்கோம், வாட்டர் பட்டி எக்ஸ்க்ளூசிவா பேசல. வாட்டருங்கிறதுக்கும் ஸ்பிரிட் அப்படிங்கிறதுக்கும் பயங்கர ஒரு கம்பைன்டு இருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆஸ்பெக்ட் வந்து இருக்குது. அது வந்து ஹைட்ல இருக்கும், புதிய எருசலேம் ஹைட்ல இருக்கும். பட் வாட்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து அது வந்து இருக்கும். ஸோ டோன்ட் கோ டீப் இன்டு திட். அது வந்து ஜீவன் வரும். இந்த ஜீவன் வந்து வாட்டர் ஃபார்மேட்ல வரும். நீங்க கடைசியில வெளிப்படுத்தல் 21 பாத்தீங்கன்னா ஜீவன் நதி, யாரெல்லாம் தாகாம இருக்காங்களோ அவங்களாம் வாங்க வந்து தண்ணீரை இது பண்ணுங்கன்னு இருக்கும். வெளிப்படுத்தல் 22 அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே இருந்து நதிகள் ஓடும், அது வந்து ஸ்பிளிட் ஆகி போகும் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட்டர் அப்படிங்கிறதுக்கும் த்ரோன் அப்படிங்கிறதுக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் லைஃப்ங்கிறதுக்கும் பயங்கர கம்பைன்டு ஃபினாமினல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் உடச்சி எடுத்துக்கோம், which is ஸ்பிரிட், ஆவி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்து பிளட்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த பிளட்ங்கிற ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா இட் இஸ் தி பிசிக்கல் ஒன். இட் இஸ் தி பிசிக்கல் ஒன். அதாவது பிசிக்கல் அப்படிங்கிற சொல்றதுக்கு பாடி அப்படிங்கிறது ஒன். ஸோ இப்போ ரெண்டு ஃபினாமினல் இருக்குது. அது வந்து என்னன்னா ஸ்பிரிட் அண்ட் பாடி. இப்போ நான் ட்ரூத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கேன். வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னா, ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிட் பாடி. அதாவது இது வந்து வேர்ட் ஃபார்மேட் ஒன்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பிரிட் பிளஸ் பிசிக்கல், ஸ்பிரிட் பிளஸ் பிசிக்கல், அதை பாடின்னு போடுறத விட பிசிக்கல்னு போடும். ஸோ இன்விசிபிள் பிளஸ் விசிபிள் which is released by வேர்டுங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன இருக்கணும்னா திருப்பி அந்த சார்சரி கதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் வந்து ஒரு புக்ல இருக்கும், புக்ல மந்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கும். அந்த மந்திரங்கள் அவன் எடுத்துக்குவான், கையில ஒரு மேஜிக் வாண்ட் வச்சுக்கிட்டு இவன் எடுத்து அப்படின்னு கரெக்டா அவன் சொல்லணும். அவன் கரெக்டா சொல்லலை அப்படின்னா அது வந்து வராது. அந்த பூ கதை சொன்னல, ஸோ பூ வராது. ஸோ இப்போ இவன் வாசிக்கும் போது அது இது பண்றான், அதை வந்து உள்ள வந்து ஹேண்டில் ஆகுது, சொல்றான், நடக்க மாட்டேங்குது, சொல்றான், அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா அவன் வந்து ஸ்பிரிட்டுக்குள்ள இல்ல, ஸ்பிரிட் ஆஸ்பெக்ட்குள்ள இல்ல. அதாவது சாதாரண ஆட்கள் பேசுனா ஒண்ணுமே நடக்காது, மந்திரவாதி மட்டும் பேசுனா அது வந்து நடக்கும். ஏன்னா மந்திரவாதி மந்திரம் மட்டும் பண்ணல, அவன் ஸ்பிரிட்லயும் இருக்கான், அவன்கிட்ட வார்த்தையும் இருக்குது. இட் இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் ஆல்சோ த ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேர்ட். இந்த கொண்டத்துல புரிஞ்சிடும். இப்போ ட்ரூத் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்னு வாழ்க்கையில இருக்குது, பாடி ஃபார்மேட்ல இருக்குது. அதுக்கப்புறம் அது அதனுடைய ஸ்பிரிட் ஃபார்மேட்ல இருக்குது. அதாவது வாயில ரிலீஸ் ஆகிற ஃபார்மேட்ல ஒன்று இருக்குது. அடுத்து ஸ்பிரிட் ஃபார்மேட்ல இருக்குது. ஆவிலையும் உள்ள போய் ஃபங்க்ஷனா இருக்கணும். அடுத்து வாழ்க்கையிலையும் வார்த்தையிலையும் அது வந்து ஃபங்க்ஷனா இருக்கணும். ஸோ இப்போ டொமினியன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டும் கம்பைன் ஆகணும். ரெண்டு ஃபினாமினலும் ஃபுல் ஃபிளெஜ்டா அது வந்து கம்பைன் ஆகணும். ஜீசஸ் வந்து இந்த ரெண்டு மேண்டேட் மேலேயும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கணும். இட் இஸ் நாட் லைஃப் இஸ் இன் த ஸ்பிரிட், லைஃப் இஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அதாவது ஆவில வாழணும், ஆவில வாழ்ந்துகிட்டு ரிலீஸ் ஆகிறது ஆவி மூலமா வார்த்தை வழியா ரிலீஸ் ஆகும். ஈஸி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 2ஆம் வசனம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The spirit was moving. ஸ்பிரிட் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது. ஸ்பிரிட் மூவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகல. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல. எப்போ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வாயை திறந்து லெட் தேர் பி லைட்னு சொல்லும் போது, வேர்டா ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டவர் வந்து ஸ்பிரிட்ல இருக்கிறதுனால எல்லாரும் ஹீல் ஆகல. இயேசுவா வந்து வாயில திறந்தனால எல்லாரும் ஹீலிங் ஆனாங்க. ஸ்பிரிட்ல இருக்கிறதுனால எல்லாரும் சால்வேஷன் அனுபவத்துக்குள்ள வரல. ஒருத்தன் வார்த்தையை கொண்டு வந்து ரிலீஸ் ஆனதுனால இதாக்கு. ஸோ ஸ்பிரிட்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது, ட்ரூத்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது.
ஒன்னு லிவிங் இன் த ஸ்பிரிட், அதுக்கப்புறம் பாடி ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்றது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு 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 அட்ரஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கேன். பரிசுத்த ஆவியானவருடைய இது என்ன இன்னும் உடைய ஃபார்மட் வந்து 1 கொரிந்தியர்ல நம்மளுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் புரியும். ஜஸ்ட் ஓப்பனிங் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ட்ரூத்ல இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். பாடி ஸ்பிரிட் உடைய கிறிஸ்துடைய பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். பிசிக்கல்லா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஒவ்வொன்றும் ஸ்பிரிட் ஆஸ்பெக்ட்ல அது வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அடுத்து வேசியோட சேர்ந்திருக்கான், அவருடைய ஒரே மாம்சம் ஒரே மாம்சமா இருப்பாங்க. அப்படியே கர்த்தரோட சேர்ந்திருக்கிறான், அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான், ஒரே ஸ்பிரிட்டா இருக்குது. 19 வசனம். உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. உங்களுடைய நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. யுவர் பிசிக்கல் வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். பிசிக்கல் இஸ் ஸ்பிரிச்சுவல் இப்படிங்கிற ஒரு பினாமினல் வேர்ல்டு ஒன்று இருக்குது, ஒரு ட்ரூத் லேயர் ஒன்று இருக்குது. அதாவது எவ்ரிதிங் தட் இஸ் பிசிக்கல் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு மோட் இருக்கு. இது நாட் ஃபார் எவ்ரிபடி. உலகத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடையாது. உலகத்தில் இருக்கிற யாருக்குமே இது புரியாது. உலகத்தில் இருக்கிறவங்க இதை அடையணும்னு நினைச்சோன்னா இன் யோர் ட்ரீம்ஸ், ஓ காட், இன் யோர் ட்ரீம்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவினர் உள்ள வரும்பொழுது everything that happens in the natural is spiritual. புரியுதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்தாவினர் என்னுடைய பாடியில இருக்கும்போது I become the manifestation of the spirit. என்னுடைய சரீரம் ஒவ்வொன்றும் it becomes a manifestation of the spirit. ஆவியினுடைய வெளிப்பாடா மாறிடுது, ஆவியினுடைய மெட்டீரியலைசிங் மேட்டரா மாறிடுது, ட்ரூத்துடைய மெட்டீரியலைசிங் மேட்டரா மாறிடுது, சகல சத்தியத்தினுடைய வெளிப்பாடா மாறிடுது, எக்ஸ்பிரஷனா மாறிடுது. உள்ள சத்தியம் இருக்குது. The moment I open my mouth and say let there be dominion, வாயை திறந்து let there be ரிலீஸ் பண்ணனா ஸ்பிரிட்டும் சத்தியமும் ரிலீஸ் ஆகும்போது கிரியேஷன் ரிலீஸ் ஆகும். முதல்ல எப்படி ஆரம்பிச்சேன்னா கிரியேட்டர்னு ஆரம்பிச்சேன். டொமினியன், கிரியேட்டர், கிங், கிங்டம், டொமினியன், யூனியன். There is no gap between truth and reality. Spirit, truth கூடிய every dominion layer, every layer or every physical element, every spiritual element is coded by truth. சத்தியம் அப்படிங்கிற மொழியினால சகலம் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஆதியில வார்த்தை இருந்த வார்த்தை தேவனா இருந்தா அந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு யோவான் 1 அதிகாரம். சகலமும் அவர் மூலமே உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. everything was created and handled by word. எபிரேயர் 11 போடப்பட்டிருக்குது. அவர் வந்து விசுவாசத்தினால இது பண்ணாங்க, விசுவாசத்தினால வார்த்தையினால சகலமும் வந்து ஹேண்டில் ஆயிட்டு இருக்கு. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் காணப்படுகவைகள் தோண்டப்படவைகளால் உண்டாக்கப்படவைகள் மறந்திருக்கிறோம். பை த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரிதிங் இஸ் இன் சஸ்டெயின். யூனிவர்ஸ் ஃபுல்லா சஸ்டெயின் இருக்கிறது அவனுடைய வார்த்தையினால சஸ்டெயின் இருக்குது. The moment இந்த வேர்ட்ல இங்க வெளியே இருக்கிற அந்த வேர்ட் கிரியேட் பண்ணது, அதாவது ட்ரூத்னால உருவாக்கப்பட்டதும் ஏன்ட இருக்கிற ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட்டும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா the moment I release it எல்லாம் ஒன்னு போல மெட்டீரியலைஸ் ஆகி ஒன்னு போல மாறிடும். வெளியே வாட்டர் மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறது ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து வைன் ஃபார்மேட்ல மாறிடும். வெளியே இருக்கிறது எதுவுமே நடக்காம இருக்கும், ஆனா ஒரிஜினலா இங்க ட்ரூத்தும் வார்த்தையும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா everything will come together, the molecules will come together, the nature will come together, the universe will come together, the spirit aspect of the physical nature will come together. It will be combined and it will be materialized as something that is mine, as something that is powerful. Hallelujah. Spirit world மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது, physical world வேணும். வாட்டரும் தேவை, ஸ்பிரிட் வேர்ல்டும் தேவை, இந்த பிசிக்கல் வேர்ல்டும் தேவை. ஸோ இது டொமினியன்ல இருக்கிற பேசிக் ரூலிங், இது பேசிக் ரூலிங் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து புத்தகத்துலலாம் நான் ரீட் பண்ணல. I haven't learned anywhere. It is by the spirit I'm talking. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் கோர் ட்ரூத்தா இருக்குது. ஹார்ட்ல இது வந்து எழுதப்பட்டு your blood life is more important, your physical life is more important, the combination of the spirit and your physical nature is more important. Your body becomes a spirit. So it is time for us to move into the aspects of truth. So அழகான ஒரு விஷயத்தை நீ கத்துக்கிட்டோம். என்னன்னா ட்ரூத்னால ஒவ்வொரு விஷயங்களும் ரிலீஸ் ஆகும்னு கத்துக்கிட்டோம்.
எப்படி ட்ரூத் வாழும் அப்படின்னு கத்துக்கிட்டோம். ட்ரூத் வாழும் அப்படின்னா நம்ம வந்து கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரூத்தா மாறணும், கமெண்ட்மெண்ட்ஸை சுமக்கிறதா மாறணும், ரிவீல் ஆகப்பட்ட ஒவ்வொரு ட்ரூத்தையும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கணும். அது கெப்பாசிட்டி இருந்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய மாலிகுல்ஸ், நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர், மைண்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டும் கம்பைன் ஆகுறது, அந்த சிங்க் ஆகுறது எல்லாம் ஒன்று போல ட்ரூத்ல ஹேண்டில் ஆகிட்டே இருக்கும். ட்ரூத்ல ஹேண்டில் ஆகிட்டே இருக்கும்போது யூனியன் உள்ள வந்துட்டே இருக்கும். ஆவியானவரும் நானும் ஒன்று போல சேர்ந்துட்டே இருக்கும். ஆவிக்குரிய உலகம் என்னுடைய உலகம் சேர்ந்து எது ஆவி எது பிசிக்கல் தெரியாத அளவுக்கு அது வந்து கம்பைன் ஆகி ஒன்று போல மாறுது. அப்படியே வேர்ல்ட் மாதிரி கம்ப்ளீட்டா ஒரே ஸ்ட்ரக்சர் அது வந்து மாறிடும். ஒரே ஸ்ட்ரக்சரை மாறிட்டு ஒரிஜினல் ட்ரூத் உள்ள வர 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 உள்ள ரிவீல் ஆக ஆக வெளியே பேச 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 வெளியே மேண்டேட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ள ஸ்பிரிட்ல இருக்கணும், ஸ்பிரிட்ல பேசணும், வாயில வார்த்தை இருக்கணும். ட்ரூத் ரிலீஸ் ஆகும்போது டொமினியன் வந்துட்டே இருக்கும். ஏர் மண்டலங்கள், வாட்டர் மண்டலங்கள், சி, இது உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களை சுத்தி இருக்கிற circumstances. You have power over circumstances. You can speak circumstances into existence. Come on. You can speak circumstances into existence. You can speak the word of God and create your future. You can speak the word of God and create your life, create your wife, create your family, create everything that materializing the things of the spirit. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வாயினுடைய வார்த்தைகளை வச்சு கர்த்தருடைய காரியங்களை ஃபியூச்சரா ரிவீல் பண்ணலாம். உங்களுடைய குடும்பமாகட்டும், உங்களுடைய மனைவியாகட்டும், உங்களுடைய கணவனாகட்டும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆகட்டும், இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் பீன் கிரியேட்டட் பை சார்சரி பவர். த பவர் ஆஃப் சார்சரி இஸ் கிரியேட்டட் பை த வேர்ட் ஆஃப் காட், பை த ஸ்பிரிட் and by the inclusion of the truth, which is the truth. அந்த ட்ரூத் மூலமா அது வந்து ரிவீல் ஆக்கப்பட்டதா இருக்கு. சரி, எப்படி இதெல்லாம் இனிஷியேட் ஆகும்? லைட்டா சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் முடிச்சிடும். எப்படி இனிஷியேட் ஆகும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் பை எ ஸ்மால் விஷன். நார்மலா ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு விஷன் வரும். யூ டோன்ட் கிரியேட் அ விஷன், யூ ஹோல்ட் அ விஷன், யூ வாக் இன் அ விஷன். விஷனை கிரியேட் பண்ண முடியாது. இந்த விஷனுக்கு இன்னொரு பேர் எழுதிக்கோங்க, வேகமா எழுதிக்கோங்க. விஷன், ரெவலேஷன், ட்ரீம்ஸ், 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த ட்ரூத் வந்து ரிவீல் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து இப்பொழுது பிரத்யேகமா யூஸ் பண்ற மெக்கானிசம். ஒரு கனவு வரும். நீங்க சோல் ஸ்லீப்ல இருக்கும்போது, உங்களுடைய சோல் அமைதியா இருக்கும்போது, உங்களுடைய பிரெயின் இன்ஆக்டிவா இருக்கும்போது, இந்த ஸ்பிரிட் ஆஸ்பெக்ட் அப்படியே ரிவீல் ஆகி ட்ரீம் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகி உங்களுடைய சப்கான்ஷியஸ் பிரெயின்ல, உங்களுடைய கான்ஷியஸ் பிரெயின்ல அது ரைட் அப் ஆகும். சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ்ல ரைட் அப் பார்க்கறது கான்ஷியஸ் பிரெயின்ல ரிவீல் ஆகாது. பட் கான்ஷியஸ் பிரெயின் சம்டைம்ஸ் அதை ஹோல்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி அதை வந்து பேசுறதுக்கான சக்தி அதுக்கு வந்து ரிவீல் ஆகும். ஸோ காலைல எழுங்கும்போது சில ட்ரீம்ஸ் பேசுறீங்க. வாட் இஸ் அ ட்ரீம்? சம் ட்ரூத் ஹாஸ் பின் ரிவீல்ட். சில பரமண்டலங்களில் இருக்கிற சில உண்மை சுருள்கள், ஸ்க்ரோல்ஸ், ரிட்டன் ஸ்க்ரோல்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ரிவீல்டு ஃபார்மேட்ல அது வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் ஆயிருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? இட் இஸ் யூ ஆர் அ கெப்பாசிட்டர் ஆஃப் ட்ரூத். பொய்யை சுமக்கிற ஒரு பாடி கிடையாது, நீங்க கெப்பாசிட்டர் ஆஃப் ட்ரூத். அப்போ உள்ள வந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால, தேவன் இருக்கிறதுனால, உண்மைங்கிற உண்மை மண்டலங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஒரிஜினலான ரிவீல் ஆக்கப்பட்ட அந்த ட்ரீமோ, ஒரு ரெவலேஷனோ, ஒரு விஷனோ அது அப்படியே உள்ள ஹோல்ட் ஆயிட்டே இருக்கும். The moment you open your eyes, the moment you speak the vision, the moment you release the vision by faith, விசுவாசத்தினாலே வாக்கின் பண்ண ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆக்ஷன் பாட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது, இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி பி ரிலீஸ்ட் இன்டு யுவர் அட்மாஸ்பியர். உங்களுடைய அட்மாஸ்பியர் பிசிக்கல் அட்மாஸ்பியர்ல ரிவீல் ஆகும். ஏன்னா பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கம்பைண்டா இருக்கும். உங்களுக்கு, மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு கம்பைண்டா இருக்கும். ஸோ கம்பைண்டா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் அப்படியே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே யூ வில் பி வாக்கிங் மிராக்கிள். ஆட்டோமேட்டிக்கா மிராக்கிள்குள்ள வாக்கிங் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. மிராக்கிள்ங்கிறது எப்படி நடக்கும்? இட்ஸ் பை கிரேஸ், இட் இஸ் நாட் பை யுவர் எஃபர்ட், இட் இஸ் பை த ஸ்பிரிட். Everything will be all over you. அப்படியே கம்ப்ளீட்டா ஹேண்டில் ஆகி, கம்ப்ளீட்டா கவர் அப் ஆகி, கம்ப்ளீட்டா மேண்டேட்குள்ள மூவ் ஆகி அப்படியே பயங்கரமா மூவ் ஆயிட்டே இருக்கு. My life is a life of miracle. இப்படி சொல்லுங்க, my life is a life of miracle. I walk by revelation. I don't walk by knowledge. I walk by revelation. I don't walk by my knowing, my comprehension. I walk by vision. I walk by vision. எல்லாரும் சொல்லுங்க, I am a man of vision. I don't create vision, I have a vision. I don't create a vision. நான் விஷன் உருவாக்குறதுல, விஷன் அங்கிருந்து வரும், ட்ரூத் அங்கிருந்து வரும். ட்ரூத்துடைய ஹோல்டர் யாரு? பரிசுத்தேவனர். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பிரெயின் வேவ்ஸ்குள்ள அப்படி ஹிட் ஆயிட்டே இருக்கும். பிரெயின் வேவ்ஸ்குள்ள ட்ரூத் ஹிட் ஆகும். ட்ரூத் ஹிட் ஆனா வாயில ரிலீஸ் ஆகும். வாயில ரிலீஸ் ஆன மேண்டேட்டா ரிலீஸ் ஆயிரும். அங்க எர்த் ரெஸ்பாண்ட் ஆகி ஆகும்.
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா அது வந்து மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா விக்டோரியஸ் லைஃப்குள்ள போயிடும். ஹவு யூ மூவ் பை விஷன், யூ மூவ் பை நாலேஜ், யூ மூவ் பை விஸ்டம் ஃப்ரம் ஹெவன், யூ மூவ் பை ரெவலேஷன், யூ மூவ் பை த ட்ரீம் ஆஃப் த லார்ட், யூ மூவ் பை த வேர்ட் ஆஃப் த லார்ட். திடீர்னு பைபிள் திறப்பீங்க, ஒரு வார்த்தை அப்படியே பாப்பா அழகா பாப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக கூடாது. பிடிச்சு எடுத்து வாயில போட்டு ஸ்பிரிட்ல எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுங்க. You'll be walking in it. You'll be walking in it. Don't wait for God to release the word. You have already have the word. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. அது இன்னொரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த வார்த்தை வந்துட்டு move into action. You will see it. Put your legs forward. You will see. காலத்துக்கு முன்னாடி எடுத்து வைங்க. You will see. The earth will respond. The universe will respond. Your circumstances will respond. Your future will respond. இன்னைக்கு செய்யற விஷயம் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்துல எடுத்து கிரியேட் பண்ணும்போது your surroundings will respond. சுத்தி இருக்கிற எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும். பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள போகும். என்னன்னா ஒரு ரெவலேஷன் மட்டும் ரிலீஸ் ஆயிட்டா முடிஞ்சது கதை அப்படின்னு அர்த்தமா. உள்ள வந்துட்டுனா எவ்ரிதிங் இஸ் ஓவர், அவ்வளவுதான் காலி. உள்ள வந்துட்டுனா ஆவியானவரும் அந்த வார்த்தையும் சேர்ந்து வெளியே ரிலீஸ் ஆயிட்டுனா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கம்ப்ளீட்டா வேற ஒரு மண்டல மூவ்மெண்ட்டுக்குள்ள லைஃப் ஸ்டைல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய உங்களுக்கு சொல்லிடுறேன். 1.5 மணி நேரம் ஆயிட்டு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ டொமினியன்ல உள்ள ஒரு கோர் மெசேஜ் இன்னைக்கு. ஸோ மொத்தமா ஒரே கிளாஸ்ல சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வேகமா சில விஷயங்கள் சொன்னேன். ட்ரூத்ங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் கிரியேட்டட் பை ட்ரூத். ஸோ ட்ரூத்ங்கிறது வேர்டுங்கிறதுல நம்ம எடுத்துக்கிறோம். வேர்டுங்கிறது அந்த வேர்டு ஹோல்ட் பண்ணி ஸ்பிரிட்டுக்குள்ள மூவ் ஆன் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட ஒரிஜினல் ஃபார்மேட், 2 ஃபார்மேட், வாட்டர் அண்ட் பிளட் ஃபார்மேட், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் ஃபார்மேட். நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டு இங்கெல்லாம் விட்டுருவோம். இங்க எல்லா இதையும் விட்டுருவோம். நம்ம ரொம்ப ஆவிக்குரிய இருக்கனால நம்ம உலகத்துல தொலையே இது பண்ண மாட்டேன். இல்ல அங்கிருந்து எடுத்து உலகத்தை தொட்டு பாரு, உலகத்துல இருக்கிற எல்லாம் மாறும். ஒவ்வொரு கவர்மெண்டல் இடத்துல போய் உட்கார்ந்து பாரு, எல்லாமே மாறும். ஒவ்வொரு ஆர்கனைசிங் பவர்ஸ்ல போய் உட்கார்ந்து பாரு, ஒவ்வொரு இடமும் மாறும், ஒவ்வொரு பினாமினலும் மாறும். பிகாஸ் யூ ஆர் a spirit being. You are a spirit being living on the space of earth. எர்த்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், எர்த்ல வாழ்ந்துட்டு இருக்கிற காட் மேன், எர்த்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் உடைய அட்ரஸ் நீங்க, ஹோலி ஸ்பிரிட் உடைய manifestation, ஹோலி ஸ்பிரிட் உடைய phenomenal நீங்க. So when you do something, when you move into action, when you release a word, my God, you will be something different. ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த விசுவாசமும் ட்ரூத் மேல இருக்கிற விசுவாசமும் சேர்ந்து கம்பைன் ஆகி ரிலீஸ் ஆகும்போது இட் will be a different story. It has to be a different story. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த நாள்ல கொடுத்த அருமையான காரியங்களுக்காக, வெளிப்படுத்தின அருமையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thanks for giving us the word of truth. உண்மை அப்படிங்கிற ஒரு உலகத்தை குறித்து கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தினதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிப்போம். உண்மையை பற்றி ஆண்டவர் வந்து நிறைய உண்மைகளை சொல்லிவிட்டாங்க. Everything was coded with truth. ட்ரூத்ங்கிறத ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் சகலமும் ரிலீஸ் ஆகும். சத்திய ஆவியாகிய தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள வாக்கிங் பண்ண ஆரம்பிப்போம். You will be the manifestation. You will be the reality of the spirit. You will be the reality of the spirit. ஆவில மட்டும் இருக்கிறது கிடையாது, இல்லாதவைகளை இருக்கிறதா பேசுற ஒரு பீயிங்கா இருந்துட்டே இருப்பீங்க. பூமியில இதுல சரியில்லை, அது சரியில்லை, ஈவில் இருக்குது, அது இருக்குது, பிசாசனுடைய கிரைகள் இருக்குது, டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்குது, அவன் ஆளுகை பண்ணிருக்கான், இவன் ஆளுகை பண்ணிருக்கான். எல்லாம் எப்ப தெரியுமா வரைக்கும்? நீங்க வர்ற வரைக்கும். The moment you are on the scene, it has to be a different phenomenon. Everything will respond. The light will come out. The darkness will fade. Evil has to run away. Demonic layers have to fall. Dead has to be risen. The glory has to rise. The power has to be released. The authority has to be released. Because you are a person who lives by truth. You live under a person called truth. You live in the person called truth. இயேசு, வார்த்தைங்கிற இயேசுவுக்குள்ளாக, சத்தியம்ங்கிற இயேசுவுக்குள்ளாக இருப்பீங்க. வழிய சத்தியம் கம்பைன் ஆகும்போது தான் ஜீவன் ரிலீஸ் ஆகும். தானாகலாம் ஜீவன் வராது, சத்தியம் வரதான் ஜீவன் வரும். You should not start praying without holding on to the truth. Revelation இல்லாம ஜெபம் பண்ண கூடாது. Revelation இல்லாம holiness-குள்ள போக முடியாது. Holiness is a revelation. Holiness needs a revelation. If you want to be holy, there must be a revelation. Revelation releases holiness. Revelation இல்லாம ஹோலியா இருக்க முடியாது.
தேவர்கள் ஹோலி ஹோலி ஹோலின்னு சொல்றது என்ன போர் அடிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அது போர் அடிக்கிற மாதிரி பாட் பண்ண மாதிரி தெரியும். எவ்ரி டைம் they say the name holy, they moved into a revelation. ஒவ்வொரு டைமும் ஹோலின்னு சொல்லும் போது உள்ள இருந்து, அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஒரு ரெவலேஷன் ஷூட் ஆகும். உடனே தான் அவங்க ஹோலின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, வாயில ரிலீஸ் பண்ணுவாங்க. We move by revelation, we move by visions, we move by the glory of God, we move and walk inside Jesus Christ. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை, ட்ரூத்துக்கு உள்ளாக இருக்கிற வாழ்க்கை. இப்படி உள்ளாக இருக்கும் பொழுது நோயிங்கும் ஆக்சுவாலிட்டிக்கும் கேப்பே கிடையாது, நோயிங்கும் ரியாலிட்டிக்கும் கேப்பே கிடையாது. வந்தாலே ரிலீஸ் ஆயிடுன்னு அர்த்தம், தெரிஞ்சாலே ரிலீஸ் ஆயிடுன்னு அர்த்தம். ஃபெய்த் அவ்வளவு தூரத்துக்கு சப்ஸ்டன்ஸா இருக்கும். ஃபெய்த் வந்து அப்படியே சப்ஸ்டன்ஸா இருக்கும், திட்டப்பொருளா இருக்கும். வந்துட்டாலே முடிஞ்சது. ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு பயப்படணும். சொல்லிட்டாருன்னா சப்ஸ்டன்ஸ் ஆயிரும், சொல்லிட்டாருன்னா ரிலீஸ் ஆயிரும். இமேஜின் Lebra shaplo from sit from lo braishu confon confon brehi tolo bro khali bro hota ka free set blo ka pro kanika city bete ble ho ble bashin tap lam shun tap la brahanta ka from shi rekes de brehlu free sikla brehi yesu kristu நாமத்தினாலே let you walk in the truth. சத்தியத்திலே நடப்பீர்களாக, பொய்யிலே நடக்காதபடி, பொய்யை பிடித்துக்கொண்டு அலையாதபடி, பொய்யை குறித்து தியானிக்காதபடி, பொய்யை குறித்து பேசாதபடி. Let you move into the original real truth in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே divine knowledge உங்களுக்கு வருவதாக, divine wisdom ரிலீஸ் ஆவதாக. Let you not be foolish. மூடனை போல அல்ல, மூடனை போல பரண்டு பரண்டு பேசுகிறனை போல அல்ல, விழுந்து விழுந்து எழும்புறனை போல அல்ல. Your life is a mess because you are a mess. ஒரு சின்ன விஷயத்தை ஹோல்ட் பண்றதுக்காக முடியல. You are a combination of truth and lie. You are a mandate released by lie. பொய்யினாலே பிணைக்கப்பட்ட பிணைப்பு நீங்க உங்களுடைய லைஃப். You love the lie. பிசாசு தான் பொய்யும், பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். அவனையும் அவனுடைய காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரூத் பிடிக்காது, சத்தியத்தை பிடிக்காது. அதனால சத்தியம் வரும்போது you reject it. போடப்பட்டிருக்கு. வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்தா இருளுல தான் இருக்கணும்னு மக்கள் வந்து விரும்புனாங்க. Because they want a lie, they want to live in darkness, they don't want to come out of sin because they love sin. Let your life be combination of truth and truth and truth. உடைய வாழ்க்கை ஆவியானவராலே, இயேசுவாலே, தேவனாலே, பிதாவாகிய தேவனாலே பிணைக்கப்பட்ட உண்மையினாலே மூவ் பண்ணுகிற வாழ்க்கையாய் அமைவதாக. Let you have dominion because you live in union. Let you have dominion because you move in union. In the mighty name of Jesus Christ, let those mandates be released right now. In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளைகளும் பிரகடனமும் இப்பொழுதே பண்ணப்படுவதாக. வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக்கப்படுவதாக. Let your life be completely immersed in the power of the Holy Spirit. ஆவியானவருடைய முழுமையான வாழ்க்கை நெறிக்குள்ளாக, வாழ்க்கை வகைக்குள்ளாக, கற்பனைகளுக்குள்ளாக, அன்பு மண்டலங்களுக்குள்ளாக, மைண்ட் அண்ட் ஹார்ட் காம்பினேஷனுக்குள்ளாக, ட்ரூத் வந்து மைண்ட்லயும் ஹார்ட்லயும் ஃபீலிங்ஸ்லயும் வாழுகிற அனுபவத்துக்குள்ளாக. Let you be moving into that aspect in the mighty name of Jesus Christ. Feelings are also a power of the spirit. And the feelings, emotions, சகலமும் ட்ரூத்னாலே, கற்பனையினாலே கம்பைன் ஆக்கப்பட்டு, ரெவலேட்டரி நாலேஜுக்குள்ள கம்பைன் ஆக்கப்பட்டு, கம்ப்ளீட்டா சத்தியத்துக்குள்ளாக நடக்கிற கிருபையும் பாக்கியமும் உண்டாயிருப்பதாக. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய சிந்தனைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கிறிஸ்துவனாலே வாழுகிற வாழ்க்கை உண்டாக்கப்படட்டும், தேவனாலே உருவாக்கப்படுகிற வாழ்க்கை உண்டாக்கப்படட்டும். எல்லாவற்றிலும் தேவனை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இந்த நாளிலிருந்து வெளிப்படுத்தப்படுவதாக. அதுல நடக்கிற கிருபை உண்டாயிருப்பதாக. Let you not just the hearer of the word but the doer of the word. வார்த்தைகளை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, நடக்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கட்டும். Let you release the word, let you release the truth, let you walk in the truth, not just hear it. கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அந்த ட்ரூத்ல நடக்கிற பயங்கரமான வல்லமையும் கிருபையும் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தும் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே மறுரூபமாக்கப்பட்டுகிற அனுபவம் இந்த நாளிலிருந்து இந்த நாள் தொடங்கி நடக்கட்டும். அதுல நடக்கிற கிருபைகள் உண்டாயிருக்கட்டும். முழுவதுமாக தாழ்த்துகிற ஆண்டவரே, உடைய பிரகாசத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தும், உடைய கிருபைக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் உமக்குள்ளாக வாழுகிற கிருபை உண்டாயிருக்கட்டும். அடுத்த வாரம் ஆண்டவரே வருகிற வரை எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். உடைய மாறாத பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும்.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.